பெருமாளுடைய வாள் நந்தகம் என்று சொல்வார்கள். நாந்தகம் நந்தகம் என்று, அந்த நந்தகம் என்று சொல்லக்கூடிய வாளினுடைய அவதாரமாக இவருடைய சிறப்பு மிகுந்த அவதாரம் பேசப்படுகிறது. அந்த குழந்தையினுடைய அவதாரம் செய்த அதே சமயத்தில் திருமலையில் ஒரு மின்னல் வெட்டியது. திருமலையில் மின்னல் வெட்டி, அந்த மின்னல் வாள் போல் காணப்பட்டது. அந்த வாள் அந்த குழந்தை பிறக்கக்கூடிய சமயத்தில் அந்த அம்மாவுடைய வயிற்றில் எல்லோரும் வாளை பார்த்தார்கள். ஒரு கத்தி இருக்குதே, முதல்ல பயப்படுகிறார்கள். இந்த குழந்தை எப்பொழுது தவழ ஆரம்பித்ததோ இது முதலில் போய் எடுத்தது பாகவதம் வைத்திருந்த நூல் இருந்த எழுத்தாணியை எடுத்ததான். நான் சாமியார் கிடையாது, ஏன் என்கிட்ட இதெல்லாம் சொல்றீங்க அப்படிங்கிறார். இல்லப்பா, உனக்கு பெரிய பேரின்பத்தை கொடுக்க போறேன், நான் தான்ப்பா அகோபில மடத்தினுடைய ஆச்சாரியன், இருந்துட்டு போங்க, நான் என்ன பண்ணணும், வாப்பா உனக்கு காமிக்கிறேன். இப்படி ஒவ்வொரு விஷயமும் அவர் கேட்க கேட்க அவர் கேள்விகளுக்கு பதில் சொல்லிக்கொண்டே வருகிறார். தன் கேள்விகளுக்கு பதில் சொன்னவுடன், சரி, நான் மணந்து கொள்ளக்கூடிய இந்த 2 பெண்களை விட அழகான ஒரு விஷயத்தை எனக்கு நீங்க காமிக்க முடியுமான்னு கேட்கிறார். க்ஷீராப்தி கன்யகு ஸ்ரீ மகாலட்சுமிக்கு அந்த பாட்டை பாடினோடனே அவருடைய அப்பா அப்படியே தன்னையும் மறந்து, அப்பா அந்த பாட்டு ரொம்ப சுவாரஸ்யமா இருக்கு, அப்பா யார் பாடுறது, எனக்கு என்ன தெரியுங்க, இந்த ஊர்ல இருந்து யாரோ ஒரு பையன் வந்திருக்கானா. முதலில் அந்த கல்யாண உற்சவத்தை அந்த பெருமாளை கொண்டு தாராளமாக செய்யலாம் என்ற முறையை ஏற்படுத்திய மகான் அன்னமாச்சாரிய சுவாமி. எங்கேயாவது பெருமாள் சன்னிதியில திருநீர் போட்டு பார்த்திருக்கீங்களா? திருப்பதி பெருமாள் இங்க நடக்கிறார் ஒரு பக்கம் அன்னமாச்சாரியாருக்காக, ஆனால் திருக்கண்ணங்குடின்னு ஒரு கோவில் இருக்கு. அந்த பெருமாள் 3.25 நாழிகை திருநீரணி விழா ஒரு வைபவத்தில் கலந்துக்கிறார். வைபவத்தில் கலந்துக்கிறார்னா அந்த மூல பெருமாள் நெற்றியில் திருநீர் அணிகிறார். வறிய முதியவர்கள், ஏழ்மையானவர்கள், அவர்களுக்கெல்லாம், யாரெல்லாம் மனநிலை சரியில்லாதவர்கள், அவர்களுக்கெல்லாம் சொத்தை கொடுக்கிறார் அன்னமாச்சாரியார். தமிழலை ஆன்மீகம் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மிடையே மன்னை நாராயணன் அவர்கள் வந்துள்ளார்கள். திவ்யமான சரிதம் ஒன்றை பற்றி அவரோடு நாம் பேசப் போகிறோம். வாருங்கள். வணக்கம் நாராயணன். நமஸ்காரம். அன்னமாச்சாரியார் பக்தி இலக்கியத்தில் ஒரு முக்கியமான ஒரு மகான். யார் அவர்? யஸ்யாபோத்பக்த ஜனார்த்திஹந்தோ பித்ருத்வமன்யேஷ விசாரிதோன்னம் ஸ்தம்பேவதாரஹாதம் மனநிலபியம் லக்ஷ்மீ நரசிம்ஹம் சரணம் பிரபத்யே அஹோபிலே காருடசீலமத்யே கிருபாவசாத் கல்பித சன்னிதானம் லக்ஷ்மியா சமாலிங்கியதமபாகம் லக்ஷ்மீ நரசிம்ஹம் சரணம் பிரபத்யே. தமிழலை ஆன்மீக பெருமக்களுக்கு என்னுடைய சிரம் தாழ்ந்த நமஸ்காரங்கள். அன்னமாச்சாரியார் என்று சொல்லும் பொழுதே பதகவிதா பிதாமகர் என்று அழைக்கப்படக்கூடியவர். ஆந்திர மாநிலத்தில் பதகவிதா பிதாமகர் என்று சொன்னாலே இவருடைய பெயர்தான் முக்கியத்துவம் வாய்ந்ததாக பேசப்படுகிறது. ஏன் அப்படி என்றால், இப்போ நம்முடைய தமிழ்நாட்டில் பார்க்கும்போது பொதுவாகவே கர்நாடக சங்கீத மும்மூர்த்திகள் என்று சொல்லும் பொழுது தியாகராஜ சுவாமிகள், முத்துசுவாமி தீட்சிதர், ஷியாமா சாஸ்திரிகள் என்று சொல்லுகிறோம். ஆனால் தெலுங்கை பொறுத்தவரையிலே, ஆந்திராவை பொறுத்தவரையிலே அந்த சிறப்பு மிகுந்த சங்கீத மும்மூர்த்திகள் என்று யாரை சொல்லப்படுகிறார்கள், யார் துதிக்கப்படுகிறார்கள் என்று பார்த்தால் அன்னமாச்சாரியாருடைய வம்சத்தவர்கள். முதலில் அன்னமையா, அவருடைய மகனான பெரிய திருமலையா, அவருடைய மகன் அதாவது அன்னமாச்சாரியாருடைய பேரன் சிறிய திருமலையா, இந்த 3 பேரையுமே சங்கீத மும்மூர்த்திகள் என்று ஆந்திர பகுதிவாசிகள் அழைக்கிறார்கள். இது எந்த நூற்றாண்டுல? 15ஆம் நூற்றாண்டு என்பது மிகச்சரியான ஒரு அவருடைய சரித்திரத்தை எடுத்திய போதாக இருக்கிறது. அப்படி என்றால் நம்ம தியாகராஜருக்கும் முற்பட்ட காலம். நிச்சயமாக தியாகராஜருக்கும் முற்பட்டவர் என்றுதான் சொல்ல வேண்டும். மிகச்சரியாக சொல்லணும் அப்படின்னு சொன்னா 1408 அவர் அவதாரம் 1408 தான் அவருடைய அவதாரம் நிகழ்ந்தது. பெருமாளுடைய வாள் நந்தகம் என்று சொல்வார்கள். நாந்தகம் நந்தகம் என்று, அந்த நந்தகம் என்று சொல்லக்கூடிய வாளினுடைய அவதாரமாக இவருடைய சிறப்பு மிகுந்த அவதாரம் பேசப்படுகிறது. மக்கள் அறியாத ஏதாவது ஒரு சுவாரஸ்யமான சம்பவத்தோட ஆரம்பிப்போம். நிச்சயமா. அன்னமாச்சாரியாருடைய ஒரு அற்புதமான வரலாற்றை சொல்லும் பொழுது சுவாமி நிகமாந்த மகாதேசிகரை பற்றி நாம் நல்லா தெரிஞ்சு வச்சுருப்போம். சுவாமி தேசிகருடைய தாய் தந்தையர் திருவேங்கடமுடையான்ட்டு போய், எனக்கு பிறக்கக்கூடிய குழந்தை இதுவரை எந்த ஒரு மகான்களுக்கும் இல்லாத ஒரு சிறப்பை பெற்றவனாக இருக்க வேண்டும், ஒரு ஆழ்வாரை போல ஆச்சாரியரை போல குழந்தை பிறக்க வேண்டும் என்று சொன்ன பொழுது திருவேங்கடமுடையான் தன்னுடைய மணியை கொடுத்து, கனவிலே கொடுத்து,
அந்த மணியின் அம்சமாக சுவாமி நிகமாந்த தேசிகர் அவதாரம் செய்தார் என்பது அவருடைய வரலாறு. அதுபோன்று சுவாமி ராமானுஜருடைய அவதாரத்தை சொல்லும் பொழுது கூட அப்படித்தான் சொல்லுவார்கள். இன்னும் சொல்லப்போனால் நம்முடைய திருவல்லிக்கேணி பார்த்தசாரதி பெருமாளை பிரார்த்தனை செய்து ராமானுஜர் அவதாரம் செய்ததாகவும் ஒரு சரித்திர சிறப்பு உண்டு. அதிலே அன்னமாச்சாரியாருடைய சிறப்பு மிகுந்த வாழ்க்கை வரலாற்றை சொல்லும் பொழுது அவருடைய அப்பா நாராயண சூரி என்று சொல்லக்கூடிய மகான், அவருடைய அம்மா லக்கமாம்பா என்று சொல்லுவார்கள். இவங்க எங்க இருந்தாங்கன்னா ஆந்திர மாநிலம் கடப்பால இருக்கக்கூடிய தாளப்பாக்கம், தள்ளப்பாக்கம் கூட சொல்லுவாங்க. அந்த இடத்தில் ஒரு சின்ன கிராமம், அதில் தான் அவர்கள் வசிக்கிறார்கள். பல வருடமாக அவர்களுக்கு குழந்தையே இல்லை என்ற பொழுது அவர்கள் தெலுங்கு ஸ்மார்த்த சம்பிரதாயத்தை சேர்ந்தவர்கள், அதாவது பஸ்மதானம் சொல்லக்கூடிய அத்வைத சம்பிரதாயத்தவர்கள், ஆதிசங்கருடைய வழியில் வந்தவர்கள் அவர்கள். அப்படி இருந்த பொழுது திருவேங்கடமுடையானுடைய பக்தி அபரிமிதமாக இருந்தது. இந்த லக்கமாம்பாவுக்கு, அதாவது அன்னமாச்சாரியாருடைய அம்மாவுக்கு திருவேங்கடமுடையான் என்றால் அப்படியே தன்னையும் மறந்து அப்படியே அமர்ந்து தியானத்திற்கு போய் விடுவார்கள். அப்படி ஒரு மகாபக்தை. அவர்களுக்கு குழந்தை வரம் வேண்டி அவரும் அவருடைய கணவரும் திருமலை செல்கிறார்கள். அப்பெல்லாம் பார்த்தோம்னா திருமலைக்கு யாத்திரை போறதுன்னு என்று சொன்னாலே அவர்கள் திரும்ப வருவார்கள் அப்படிங்கிறது நிச்சயம் கிடையாது. அப்படிப்பட்ட சூழ்நிலையிலும் தங்களுடைய வம்சத்துக்கு ஒரு நல்ல குழந்தை பிறக்க வேண்டும் என்ற பிரார்த்தனையோடு விரதம் இருந்து செல்கிறார்கள். அப்படி செல்லும் பொழுது திருப்பதி பெருமாளை தரிசனம் பண்ணியாச்சு. அப்போ அந்த அம்மா மடிப்பிச்சை கேட்குறாங்க, சுவாமி எனக்கு உன்னுடைய அம்சத்தோட குழந்தை பிறக்கணும்னு சொல்லி அந்த ஸ்ரீனிவாசன்ட்ட பிரார்த்தனை பண்ணுகிறார்கள். அந்த சந்தர்ப்பத்தில் இன்றைக்கும் நீங்கள் திருவேங்கடமுடையான தரிசனம் பண்ணால் நீங்கள் தரிசனம் பண்ணலாம். சூரிய கட்டாரின்னு சொல்லுவாங்க. சுவாமியினுடைய திருமேனியில் அவருடைய வாள் இருக்கும். அவருடைய திருமேனியில், அதாவது இடுப்புக்கு கீழே பார்த்தீங்கன்னா அந்த எப்படி அந்த வஸ்திரம் அமைக்கப்பட்டிருக்கிறதோ அதில் ஒரு பக்கமாக சூரிய கட்டாரின்னு சுவாமியினுடைய வாள் இருக்கும். அந்த வாளுடைய அம்சமாக சுவாமி ஸ்ரீனிவாச பெருமாள் லக்கமாம்பாவுக்கு அனுகிரகம் செய்து மறுநாளைக்கு வெடிகார்த்தால கனவு காணும் பொழுது தன்னுடைய வாளை கொடுப்பது போல் கனவை காண்கிறார் லக்கமாம்பா. என்ன பெருமாள் கையில் கத்தி எடுத்து கொடுக்கிறாரே நினைத்து கொண்டு அந்த அம்மா எழுந்திருக்கும் பொழுது சுப்பிரபாதத்திற்கான மணி திருமலையில் ஒலிக்க ஆரம்பித்து விடுகிறது. இதை பார்த்தவுடன் தான் கண்ட கனவு சத்தியம் என்பதை அந்த அம்மா உணர்ந்து கொள்கிறார்கள். கண்டிப்பாக சுவாமி நமக்கு அனுகிரகம் பண்ணிட்டார் என்ற திருப்தியோடு சுப்பிரபாத சேவையை முடித்து விட்டு அவர்கள் புறப்பட்டு வருகிறார்கள். வந்ததிலிருந்து நல்ல ஒரு அற்புதமான அந்த பகுதியிலேயே, அந்த சமூகத்திலேயே இதுவரை யாருக்கும் கிடைக்காத ஒரு மகவாக ரொம்ப அற்புதமாக சுவாமியினுடைய அவதாரம் நிகழ்கிறது. அந்த குழந்தை பிறக்கும் பொழுதே அவருடைய சரித்திரம் நமக்கு சொல்லக்கூடிய பாடம். பிரபாகர சாஸ்திரின்னு சொல்லக்கூடிய ஒருவர் அன்னமாச்சாரியாருடைய சரித்திரத்தை எழுதுகிறார். அவர் சொல்கிறார், அந்த குழந்தையினுடைய அவதாரம் செய்த அதே சமயத்தில் திருமலையில் ஒரு மின்னல் வெட்டியது. திருமலையில் மின்னல் வெட்டு, அந்த மின்னல் வாள் போல் காணப்பட்டது. அந்த வாள் அந்த குழந்தை பிறக்கக்கூடிய சமயத்தில் அந்த அம்மாவுடைய வயிற்றில் எல்லோரும் வாளை பார்த்தார்கள். ஒரு கத்தி இருக்குதே, முதல்ல பயப்படுகிறார்கள். ஏன்னா ஒரு கத்தியை காமிக்கிறாங்களே, இப்போ குழந்தை கத்தி மாதிரி பிறக்க போதா, எனக்கு புரியலையே சொல்லி ஒரு குழப்பத்தில் இருக்கிறார்கள். குழந்தை பிறக்கிறது. குழந்தை பிறந்து அந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு வேதம் தான் முக்கியமானதாக இருந்தது. அந்த காலத்தில் வேத பாடம் தான் ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்ததாக இருந்தது. இந்த குழந்தை பிறந்து சிறு வயதிலேயே நல்ல ஆச்சாரியர்களிடத்திலே ஹரிஹர சர்மா என்று சொல்லக்கூடிய ஒரு மகானிடத்தில் சென்று அந்த குழந்தை பாடம் படிக்கிறது, வேதத்தில் படித்து கொண்டே வருகிறது. அப்பொழுதே ஸ்ரீஹரியாக விளங்கக்கூடிய திருமலையப்பன் மீது ஒரு ஈடுபாடு வருகிறது. ஏன்னா பாடம் ரொம்ப சிறப்பாக சொல்வார்கள். பிரகலாத ஆழ்வான் கர்ப்பத்தில் இருக்கும் பொழுதே நாரதர் நாராயண மந்திரத்தை சொல்லி தான் அந்த குழந்தையை ஒரு ஆச்சாரி முகமாக கொண்டு வருகிறார் என்று சொன்னால், இந்த அம்மா குழந்தைக்கு சாதம் ஊட்டும் பொழுதே திருவேங்கடமுடையானுடைய பேரை சொல்லி சொல்லி ஒரு வாயை ஊட்டுவாங்களாம். சாதம் ஊட்டும் பொழுது கூட லக்கமாம்பா அன்னமாச்சாரியாருக்கு குழந்தையில திருவேங்கடமுடையான பேரை சொல்லி சொல்லி ஊட்டுறாங்க. அப்படி ஊட்டும் பொழுது திருப்பதி மலையினுடைய மகாத்மியத்தை அந்த குழந்தை கேட்கிறது. அப்போ அந்த சிந்தனையாகவே அந்த குழந்தை பிறக்கிறது. அப்போ அப்பா என்ன பண்ணிட்டு இருந்தாரு? அவருடைய தந்தை வேதம் கற்றுக் கொடுக்கக்கூடியவராக இருந்தார். அது அந்த இடத்துல அது முக்கியத்துவம் வாய்ந்த வேதாபியாசம் பண்ணிக்கூடியவர். அதோட மணியம், அதாவது அந்த கிராமத்துல மணியக்காரராகவும் இருந்தார்னு ஒரு அந்த பிரபாகர சுவாமிகள் சொல்றார். அப்போ அந்த குழந்தை படிக்க ஆரம்பித்து விடுறது, அந்த வேகமா படிக்க ஆரம்பிக்குது. இன்னும் சுவாரஸ்யமா ஒரு சம்பவம் சொல்றாங்க. அந்த குழந்தை இப்போ வழக்கமாக ஆந்திர மாநிலத்தில் என்ன பழக்கம்னு கேட்டிங்கன்னா தவழ்கிறது இல்லையா. அந்த குழந்தை தவழும் பொழுது அந்த குழந்தையுடைய கண்ணில் படக்கூடிய சில பொருட்களை வைப்பார்கள். ஒரு பொம்மை வைப்பாங்க, ஒரு காசு வைப்பாங்க, இன்னொரு பக்கத்தில் பார்த்தீங்கன்னா படி இருக்கும், இன்னொரு பக்கத்தில் அந்த மாதிரி பலவிதமான விஷயங்களை பரவி இந்த குழந்தை எதை போய் எடுக்குதோ அது சம்பந்தமான துறையில் உச்சம் பெறும் என்பது பொதுவான கருத்தாக ஆந்திர மாநிலத்தில் ஒரு நம்பிக்கை. இந்த குழந்தை எப்பொழுது தவழ ஆரம்பித்ததோ இது முதலில் போய் எடுத்தது பாகவதம் வைத்திருந்த நூல் இருந்த எழுத்தாணியை எடுத்ததாம்.
அதை வைத்தே சொன்னார்கள், இது ஏதோ பிற்காலத்தில் மிகப்பெரிய ஒரு எழுத்தாளனாகவோ இலக்கிய கர்த்தனாகவோ வரப்போகிறான் என்று முடிவெடுத்தார்கள். அதுதான் நடந்தது. காலம் செல்ல செல்ல இவருடைய மனம் எங்கும் படிக்கிறதில் போகவே இல்லை. சின்ன வயதிலேயே புரட்சி. இவர் என்ன புரட்சி செஞ்சாருன்னு தெரியுமா? இப்போ நம்மளாம் அது கேட்கறதுக்கே இப்போ வந்து பெண்ணியம் பேசக்கூடியவர்கள் இதை கேட்டால் ஆச்சரியப்படுவாங்க. அன்னமாச்சாரியார் என்ன செய்தார்? அவருடைய மாமா பொண்ணு 2 பேர் எல்லாரும் சேர்ந்து தான் விளையாடுவாங்க. இப்போ ஒரு வேதம் படிக்கும் பொழுது அந்த மாமா பெண் குழந்தைகளும் வந்து நிற்கிறாங்க. அவங்க இன்னுக்கு பேர் அவங்க இன்னும் சொல்லப்போனால் அவருடைய மனைவி வந்து திம்மக்கான்னு சொல்லுவாங்க. அன்னமாச்சாரியாருடைய மனைவி திம்மக்கா பொம்மக்கான்னு 2 பேர். அதில் அந்த திம்மக்கா அவங்க அந்த வேத பாடசாலையில் படிக்கும் பொழுது பக்கத்தில் வாசலை வந்து கேட்பாங்களாம். கேட்டோன்னே அவங்களுக்கும் படிக்கணும்னு ஆசை. உங்களுக்கு தெரியும், வேதத்தை வந்து பெண்கள் வந்து படிக்கக்கூடாத சூழ்நிலைன்னு ஒரு காலத்தில் இருந்துச்சு. இப்போ வந்து வேத காலத்திலையுமே இல்லைன்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக அப்படிதான் இருந்தது. இந்த எந்த காலத்திற்குமே அந்த ஒரு நிகழ்வு வந்து பொருத்தமானது தான். அதாவது வந்து சில சட்டங்கள் கொண்டு வரப்பட்டிருக்கு, நம்ம அதை மீற முடியாது. அப்போ அன்னமாச்சாரியார் என்ன பண்ணுறார்? நீங்களும் வாங்கன்னு கூப்பிடுறார். நீங்களும் வேதம் படிங்க எங்களோட அப்படின்னு சொன்னோன்னே அங்கேருந்து ஆச்சாரியர்கள்லாம் போய் நேராக போய் நாராயண சொல்லிட்டு போய், என்ன உன் பையன் அப்படி பண்ணுறான், ஒரு பெண் குழந்தையை கூப்பிட்டு வந்து வேதம் படின்னு சொல்கிறான், நீ சொல்லிக் கொடுக்க மாட்டியானோன்னு அவர் அப்பா வந்து அன்னமாச்சாரியார் வந்து அப்பாவுக்கு பயப்படுவார். அப்பா நீ வந்து சில விஷயங்களை கேட்கணும், வேதவியாசர் வகுத்ததாக இருந்தாலும் நம்முடைய குலாச்சாரிகள் சொன்ன விஷயத்தை நம்ம வந்து பாதுகாக்கணும். அப்பா அப்பாட்டே கேட்குறாரு, அப்பா தவறாக கேட்காதீங்க, அப்போ ஏன் பெண்கள் வேதம் படிக்கக்கூடாது? ஒரு கேள்வி கேட்டார் பாருங்க. நாம் வணங்கக்கூடிய கல்வியின் தெய்வம் சரஸ்வதி ஒரு பெண் தெய்வம். ஓதக்கூடிய பிராமணர்கள் ஓதக்கூடிய காயத்ரி ஒரு பெண் தெய்வம். இப்படி இருக்கும் பொழுது செல்வத்தை தரது மகாலட்சுமி, கல்வியை தரது சரஸ்வதி, வீரத்தின் சக்தி உடம்புல இருக்கிறது பார்வதிங்கும் போது ஏன் பெண்கள் வேதம் படிக்கக்கூடாது? புரட்சிகரமாக கேட்டவர் அன்னமாச்சாரியார். அதற்கு அவருடைய தந்தை விளக்கம் சொல்கிறார். அந்த விளக்கத்தை சுவாமி ஏற்றுக்கொள்கிறார், அவர் புரிந்து கொள்கிறார். அதற்கு பிறகு அவருடைய நாட்டம் வந்து வித்தியாசமாக செல்கிறது. படிப்பில் மட்டுமல்ல, சிலம்பம், வாழ்பயிற்சி, விற்பயிற்சி அதையும் கற்றுக்கிறார். நீச்சலில் வந்து ரொம்ப திறம்பட இருந்தார்னு பிரபாகர சாஸ்திரிகள் சொல்கிறார். இப்படி போயிட்டு இருந்த காலத்தில் அந்த பருவம், திருமண பருவம் வரும் பொழுது அவருக்குள் பேரின்பமான ஸ்ரீனிவாசனுடைய நிலை மறந்து அவர் வழக்கம் போல் ஒரு கட்டிலம் காளையாக தன்னுடைய மாமா பெண்களோடு ஆனந்தமாக எங்கும் செல்கிறார், போய் வருகிறார். அந்த ஒரு காலத்திற்குண்டான இன்பத்தோடு இருக்கார். அப்போ அவருக்கு தெரியலை. அப்படி போயிட்டு இருக்கும் பொழுது அவரை மடைமாற்றி திருத்தி பணிகொள்ள வேண்டும் என்பதற்காக ஸ்ரீனிவாச பகவான் மாயை அகற்றி ஞானத்தை தெளிய வைக்கிறான். அது என்ன என்பதைத்தான் நாம் அடுத்து பார்க்க போகிறோம். அதை பற்றி சொல்லும் பொழுது அகோபில மடத்தினுடைய முதல் ஆச்சாரியர் அவர்தான் ஆதிவன் ஷடகோப யதீந்திர மகாதேசிகன் என்று சொல்லக்கூடிய மிகப்பெரிய மகான். மேல்கோட்டையில் அவதாரம் பண்ணார். அகோபில மட நரசிம்மனே பிரத்யட்சமாக வந்து நீ அகோபிலத்துக்கு வான்னு சொல்லி கையில் வந்து காஷாயம் தண்டத்தை கொடுத்து ஆதிவன் ஷடகோபன் பட்டத்தை கொடுக்கிறார். அவர்தான் அந்த அகோபில மடத்தை வழிநடத்தி வருகிறார். இன்னும் ஒரு முக்கியமான செய்தியை நம்முடைய நேயர்களுக்கு சொல்லணும். இப்பெல்லாம் நம்ம வந்து ரொம்ப சர்வசாதாரணமாக திருப்பதிக்கு படியேறி போகிறோம். அந்த படியை கட்டி வைத்தவர், முதலில் பாத யாத்திரை செல்பவர்களுக்கான பாதையை வகுத்து கொடுத்து ஏற்படுத்தி கொடுத்த மகான் அகோபில மடத்தின் முதல் ஆச்சாரியன் ஸ்ரீ ஆதிவன் ஷடகோப யதீந்திர மகாதேசிகன். அந்த மகானுடைய கனவிலே லக்ஷ்மி நரசிம்மன் காட்சி தருகிறார். ஒரு சுவாதி நட்சத்திரம் நரசிம்ம ஜெயந்தி இன்னைக்கு சுவாமி பூஜையை முடிக்கிறார். அன்னைக்கு கனவுல சுவாமி வந்து, அப்பா நாளைக்கு ஒரு கட்டிலம் காளையான ஒரு பையனை காமிப்பேன், அவனை சாமானியமாக நினைக்காத, என் கையில் இருக்கக்கூடிய வாளின் அவதாரமாக பிறந்தவன் அவன் என்று சொல்லி அவனை திருத்தி பணிகொள்ள வேண்டும். சுவாமி நான் என்ன பண்ணணும்? யாம் சொல்வதை கேள், ஸ்ரீ வைஷ்ணவனாக மாற்று. அவன் வந்து ஸ்மார்த்தனாக இருக்கான், அதனால நீ வைஷ்ணவ சம்பிரதாயத்தில் அகோபில மடத்து சிஷ்யனாக கொண்டு வா என்று மிகப்பெரிய ஒரு உத்தரவை கொடுக்கிறார் சுவாமி. அதுக்கப்புறம் அடியேன் என்ன செய்யணும்? நீ உன் கடமையை செய், அதற்கு பிறகு நடக்கப் போவதை பார் என்று லட்சுமி நரசிம்மன் சொல்லி அடுத்த நிமிஷம் சீனிவாசனாக தன் உருவத்தை மாற்றி மறைந்து விடுகிறார். அதிலிருந்து அவருக்கு உறக்கமே இல்லை. காலையில் எழுந்திருக்கிறார், அனுஷ்டானாதிகள் லட்சுமி நரசிம்மன் திருவாராதனை முடித்து விட்டு சிஷ்யர்கள்லாம் கேட்கிறார், சுவாமி எங்கே போகிறீர்கள்? அப்படி யாரையுமே சொல்லலை. அவரை மட்டும் தனியாக தண்டத்தை எடுத்துக்கொண்டு அப்படியே சுவாமி எந்த வழியை காமிச்சார். அப்போ மிகப்பெரிய அந்த வனமே பார்த்தீங்கன்னா அப்படிப்பட்ட வனம். அப்படியே நடந்து போகிறார். போகும் பொழுது அன்னமாச்சாரியர் வந்து அங்கே வந்து உட்காந்து தன்னுடைய மனைவியாக யாரை வந்து வரிக்க வேண்டும் என்று நினைத்தாரோ அவர்களோடு சொக்கட்டான் விளையாடி கொண்டிருக்கிறார். அவங்களத்தான் பார்க்குறாரு, அவங்களத்தான் வந்து ரொம்ப ரசித்து பேசுகிறாரு. இதை பார்த்தோன்னே இவருக்கு தெரிஞ்சு போச்சு. அவரை அழைக்கிறார். அப்பா நீ வந்து ஒரு ஆச்சரியமான ஒரு விஷயத்தை தெரிஞ்சுக்கணும், எல்லாத்துக்கும் மேலாக எல்லா இன்பத்திற்கும் மேலாக இருக்கக்கூடிய ஒரு ஞானத்தை தெரிஞ்சுக்கணும் என்று சொல்லி ராமானுஜருடைய மகாத்மியத்தை சொல்கிறார். நான் வந்து சாமியார் கிடையாது, ஏன் என்கிட்ட இதெல்லாம் சொல்கிறீங்க அப்படிங்கிறார். இல்லைப்பா உனக்கு வந்து பெரிய பேரின்பத்தை கொடுக்க போகிறேன், நான் தான்ப்பா அகோபில மடத்தினுடைய ஆச்சாரியன், இருந்துட்டு போங்க, நான் என்ன பண்ணணும்?
வாப்பா உனக்கு காமிக்கிறேன். இப்படி ஒவ்வொரு விஷயமும் அவர் கேட்க கேட்க அவர் வந்து கேள்விகளுக்கு பதில் சொல்லிக்கொண்டே வருகிறார். தன் கேள்விகளுக்கு பதில் சொன்னவுடன், சரி நான் மணந்து கொள்ளக்கூடிய இந்த 2 பெண்களை விட அழகான ஒரு விஷயத்தை எனக்கு நீ காமிக்க முடியுமான்னு கேட்கிறார். இதை விட அழகு இல்லப்பா, இந்த உலகத்தை விட பிரபஞ்சத்தை விட ஒரு அழகை உனக்கு நான் காமிக்கிறேன் என்று சொன்னவுடன் அந்த நிமிஷமே, அப்படியானால் நான் உங்க பின்னாடி வரேன், எனக்கு காமிங்கன்னொன்னே அந்த தாளப்பாக்கம் என்ற ஊரில் இருக்கக்கூடிய ஆதி சென்னகேசவ பெருமாள், இன்னைக்கு அந்த கோவில் இருக்கு, அந்த கோவிலுக்கு அவர் அழைச்சிட்டு போறார். போனோடனே இந்த பெருமாள் சன்னதியில் அவர் கொண்டு நிறுத்துகிறார். நிறுத்தியவுடன் அவருடைய மனதில் ஏதோ ஒரு அலைகள் எழ ஆரம்பிக்கிறது. ஆச்சாரி முகமாக சுவாமியோருடைய தலையில கை வைக்கிறார். பொதுவாகவே அகோபில மடம் ஆச்சாரியர்கள் எம்பெருமானாரை வந்து சார்ந்திருக்கக்கூடிய விசிஷ்டாத்வைத ஆச்சாரியர்கள் யாருமே யாரையும் தொடமாட்டார்கள். ஆனால் இந்த மகான் வரக்கூடிய காலத்தில் சங்கீதத்தில் ஒரு மிகப்பெரிய புரட்சியை ஏற்படுத்தக்கூடியவராக விளங்கக்கூடிய இவரை தலையில் தன்னுடைய கரம் வைத்து ஆசீர்வதிக்கிறார். அந்த சமயத்தில் அவருக்கு ஒரு பிரம்ம ஞானம் கிடைத்ததை போன்ற பிரமை வந்து விடுகிறது. அப்படியே மயங்கி கீழே விழுகிறார். தன்னுடைய தீர்த்தத்தால் அவர் புரோஷனையை தெளிய வைக்கிறார். சுவாமி உங்கள் கட்டளைக்கு காத்து கொண்டிருக்கிறேன் என்று சொல்லவுடன் அவருக்கு சங்கு சக்கன சமாசனங்களை செய்து 12 திருமண் காப்பு ஸ்ரீசூர்ணங்களை இட்டுவிட்டு அவருக்கு விசேஷமாக வேங்கட என்ற சர்மாவை சாதித்தருள்கிறார். அதனால்தான் அன்னமாச்சாரியாருடைய கீர்த்தனைகளில் வேங்கட என்ற முத்திரை இருப்பதை நீங்கள் பார்க்கலாம். அது அகோபில மடத்தினுடைய ஆச்சாரியர், முதல் ஆச்சாரியரான ஆதிவன் சுவாமியுடைய கருணா கடாட்சம். அவருக்கு பிறகு அவர்தான் காதில் அந்த திருமந்திரம் என்று சொல்லக்கூடிய திருவெட்டெழுத்தை ஓதுகிறார். அஷ்டாட்சரம் வாங்கியாச்சு. அதற்கு பிறகு நடந்த அவருடைய வாழ்வில் அது வரைக்கும் அவர் வந்து கல்யாணம் பண்ணிக்கணும், ஆனந்தமாக இருக்கணும்னு நினைத்து கொண்டிருந்தவர் சதாசர்வ காலம் ஸ்ரீனிவாச ஸ்மரணையாகவே இருக்க ஆரம்பித்து விடுகிறார். எப்போ பார்த்தாலும் ஸ்ரீனிவாசா வெங்கடேசாங்கிறார். ஒரு விதத்தில் சந்தோஷமாக இருந்தாலும் இவர் வாழ்க்கை அப்படி இருந்தால் என்ன ஆகுதுன்னு அவர்கள் வீட்டில் ஒரு கவலை வந்து விடுகிறது. அவர் அன்னமாச்சாரியா வந்துட்டு திருப்பதி வெங்கடரமணனை தவிர வேறு யாரை பற்றியும் பாடலை. உண்மையாக சொல்லப்பட வேண்டும் என்றால் அன்னமாச்சாரிய சுவாமி எல்லாமாகவே ஸ்ரீனிவாசனை பார்த்தார். இப்போ நீங்கள் கேட்டதுனால சொல்கிறேன், அன்னமாச்சாரிய சுவாமிக்கு பேதமே கிடையாது, எல்லாமே ஸ்ரீனிவாசனாக பார்த்தார். எப்படி என்றால் ஒரு கீர்த்தனையை சொல்லுவார்கள், எந்த மாத்திரமுல எவ்வரி தலச்சின அந்த மாத்திரமே நீவு. அந்த பாட்டில் சொல்கிறார். அப்போ வந்து அந்த காலகட்டத்தில் ஒரு பெரிய கொஸ்டின் மார்க் இருந்தது, ஒரு கேள்விக்குறி திருமலையப்பனை பற்றி. அவர் வந்து சிவபெருமான் என்றும் அம்பிகை என்றும் இன்னமும் முருகன், ஆமாம் முருகப்பெருமான் என்றும் பல்வேறு ஒரு சர்ச்சையான கருத்துக்கள் இருந்த நேரம். அப்போ ராமானுஜர் கடுமையான வாதத்தை செய்து நிரூபணம் பண்ணி காமித்தார். அங்கு இருக்கக்கூடியவர் சாட்சாத் வெங்கடேவனே ஸ்ரீனிவாச பெருமாள் என்பதை நிரூபணம் செய்து காண்பித்தார். அதில் அந்த பாடலில் இத்தனையும் கொண்டு வரார் சுவாமி அன்னமையா. அதில் என்ன சொல்றாருன்னா, ரொம்ப ஆச்சரியமாக, சில பேர் உன்னை சைவர்கள் என்று சொல்கிறார்கள், பைரவுடு. அப்போ உன்னை சைவ ரூபமாகவும் பார்க்குறாங்க. சரி, அடுத்ததாக சக்திலு சக்தி ரூபமுலு, அதாவது உன்னை சக்தியாக பார்க்குறாங்க. அடுத்தது இப்படி ஒவ்வொருத்தரும் பார்த்தாலும் நீ யாரா இருக்கேன்னா அந்த ஸ்ரீனிவாசனா இருக்க. ஏன்னா அந்த கிருஷ்ணன் தானே எல்லாரும் தனக்குள்ள அடக்கம்னு சொன்னா அந்த வேங்கட கிருஷ்ணனா நீ இருக்க அப்படின்னு சொல்லி எல்லாரும் சொன்னாலும் அனைத்து ஆச்சாரியர்களுக்கும் அனைத்து தத்துவங்களுக்கும் அனைத்து கொள்கைகளுக்கும் எல்லாமுமாக நீ இருப்பதனால் யார் யாரெல்லாம் என்ன நினைக்கிறார்களோ, ஒருத்தர் உன்னை முருகனா பார்த்தா நீ முருகனா காட்சி கொடுக்குற, இன்னொருத்தர் சிவனா பார்த்தா சிவனா காட்சி கொடுக்குற, சக்தியா பார்த்தா நீ சக்தியா காட்சி கொடுக்குற. ஆக எல்லாமே உனக்குள்ள அடங்கியிருக்கு. அதைத்தான் ராமானுஜர் நிரூபணம் செய்திருக்கிறார்னு தன்னுடைய பாட்டில் முடிக்கிறார். ஆக இந்த ஒரு சிறப்பான நிகழ்வை மூலம் நான் அறிந்து கொள்ள வேண்டியது என்னன்னா, ஸ்ரீனிவாச பரத்துவம், விஷ்ணு பரத்துவத்தை சுவாமி அன்னமாச்சாரியர் இங்கே நிர்ணயம் செய்திருக்கிறார் என்பதை கண்டிப்பாக சுட்டிக்காட்ட வேண்டும். இப்போ நீங்கள் வந்து அன்னமாச்சாரியா பாட்டுன்னு எடுத்ததுக்காக ஒரு கேள்வி உடனே வருது. ரொம்ப பிரபலமான பாட்டு வந்து பிரம்ம மொக்கடை. அது எந்த சமயத்தில் அதை பற்றி பாடுறாரு? அதுக்கு ஏதாவது ஒரு முக்கியத்துவமான சம்பவம் ஏதாவது இருக்கு? ரொம்ப அற்புதமான ஒரு நெகிழ்ச்சியான விஷயம். அன்னமாச்சாரியார் என்று சொன்னாலே பிரம்மமுக்கட்டே பரபிரம்மமுக்கட்டேங்கிற அந்த ஒரு பாட்டு அகில உலகத்திலும் ஒலிக்கக்கூடிய ஒரு பாட்டு. 32,000 கீர்த்தனையில் இதுதான் ஒரு முக்கியமான கீர்த்தனையாக இருக்கிறது. அதற்கு உண்டான வரலாற்றை சொல்வதற்கு முன்னால் சுவாமி திருமலைக்கு போறார். அதை பற்றி சொல்லிட்டு இந்த விஷயத்துக்கு அப்படி திருமலைக்கு போகும்போது முழங்கால் முடிச்சுன்னு சொல்லுவாங்க, இன்னைக்கும் இருக்கு. ஏற முடியாது. நிச்சயமா ராமானுஜருடைய முட்டியே முறிஞ்ச இடம்னு சொல்லுவாங்க. அவர் காலால் ஏறக்கூடாதுன்னு அவர் வந்து தன்னுடைய முழங்காலாலேயே ஏறி சென்றார். அப்போ அப்படிப்பட்ட ஒரு இடம் இன்னைக்கும் இருக்கு. அவர் சுவாமி போகும்பொழுது விரதம் இருந்து செல்கிறார். அப்படி விரதம் இருந்து அன்னமாச்சாரியார் போகும்பொழுது அவர் செஞ்ச தப்பு, காலில் செருப்போட போயிடுறார். செருப்பு போட்டுக்கொண்டு அவர் அங்கு ஏறி விடுகிறார். அந்த சந்தர்ப்பத்தில் அவருக்கு தலை சுற்றி அந்த இடத்திலேயே மயக்கம் வந்து உட்காரக்கூடிய நிலைமையில சகல ஜீவராசிகளுக்கும் தாயாக விளங்கக்கூடிய பத்மாவதி அலமேல் மங்கா தாயார் ஒரு கிழவி வடிவத்தில் கையில குச்சி ஊனிட்டு வந்து
அன்னமையா வான்னு கூப்பிடுறாங்க. அம்மா வணக்கம், நான் இங்கே வந்து சீனிவாசனை தரிசனம் பண்ணுறதுக்காக வந்திருக்கேம்மா, ஆனால் எனக்கு ஒன்றுமே புரியலையம்மா, நான் கீழே விழுந்துட்டேனேன்னு சுவாமி அழும்பொழுது, இல்லைப்பா இது சாலக்கிராம மலை, நீ பார்க்குறியே இது சாலக்கிராம மலைப்பா, ஒவ்வொன்றுலையும் ஒவ்வொரு முனிவர்கள் தவம் செய்து கொண்டு இருக்கிறார்கள், அதனால் அதை தூக்கி உன் காலில் போட்டு வந்திருக்கியப்பா, அதை தூக்கி வீசிட்டு கொஞ்சம் பார் என்று சொல்லும் பொழுது மகாலட்சுமியான பத்மாவதியினுடைய கருணை இருந்ததனால் அப்படியே பார்க்கிறார். அவருக்கு மலையெல்லாம் அப்படியே சாலக்கிராம மயமாக தெரியுது. இப்படிப்பட்ட அபச்சாரம் பண்ணிவிட்டேன்னு சொல்லிட்டு அந்த இடத்திலேயே முட்டிக்கால் போட்டு தன்னுடைய தவறுக்கு சமாரபணம் சொல்லி வருத்தப்படுகிறார். சரிப்பா, கண்டிப்பாக அவனுக்கு ஸ்ரீனிவாச தரிசனம் உண்டு என்று சொல்லி தன் கையில் வைத்திருந்த வெங்கடேஸ்வரனுடைய லட்டு பிரசாதத்தை அன்னமாச்சாரியார் இடத்துல கொடுக்குறார். அலமேலுமங்கா, அது அலமேலுமங்கான்னு அவருக்கு தெரியாது. யாரோ ஒரு பாட்டி சேவிச்சுட்டு வந்திருக்காங்க. அம்மா நான் சுவாமியை பார்க்குற வரைக்கும் சாப்பிட மாட்டேம்மா அப்படிங்கிறார். இல்லைப்பா, இதை நீ சாப்பிட்டு விட்டு சென்றால்தான் உனக்கு தரிசனம் என்று சொன்னவுடன் அப்படியே கண்களில் ஊற்றி கொண்டு சாப்பிடுகிறார். சாப்பிட்டுட்டு பார்க்கும்போது அந்த அம்மாவை காணும். லட்டு பிரசாதம் அவ்வளோ வருஷத்துக்கு முன்னாடி. ஆமாம், அது கவனிக்க வேண்டிய விஷயம் பாருங்கள். பிரபாகர சாஸ்திரிகளுடைய நூலை வைத்து சொல்லும் பொழுது அந்த இடத்தில் ஸ்ரீனிவாசனுடைய லட்டு பிரசாதம் என்றுதான் சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ எல்லாரும் கேட்டாங்க, இந்த லட்டு பிரசாதமே கிட்டத்தட்ட 80க்கு அப்புறம் தான் வந்திருக்கு, 60க்கு அப்புறம் தான் வருது சொல்றாங்க. இது எப்படி வந்தது என்று சொல்லும் பொழுது பிரபாகர சாஸ்திரிகள் தன்னுடைய நூலில் என்ன சொல்றாருன்னா, ஒருவேளை ஸ்ரீனிவாச சுவாமி அப்ப அவர் அந்த லட்டு பிரசாதத்தை சாப்பிட்டிருக்கலாம், அதைத்தான் அவர் கொண்டு கொடுத்திருக்கிறார். ஏன்னா பூந்தி, அந்த உதிரி பூந்தி தான் அவருக்கு கிடைத்ததாக சொல்கிறார்கள். ஸோ அதை சாப்பிட்டு விட்டு பார்க்கும்போது அந்த அம்மாவை காணும். சுத்தி முத்தி பார்க்கிறார், இவர் கண்களுக்கு தென்படவில்லை. அப்ப அவருக்கு ஞானம் சுரக்க ஆரம்பிக்கிறது. நிமிர்ந்து பார்க்கும் பொழுது ஆனந்த நிலை விமானத்தை பார்க்கிறார். அப்பொழுது அவரால் முதலில் சொல்லப்பட்ட கீர்த்தனை தான் அதிவோ அல் அதிவோன்னு சொல்லக்கூடிய கீர்த்தனை. அந்த பாடலை பாடிக்கிட்டு சுவாமியை தரிசனம் பண்ணுறதுக்கு போறார். தரிசனம் கிடைக்குது. அப்பொழுதுதான் தன்னை பற்றிய ஞாபகங்கள் அவருக்கு வர ஆரம்பிக்கிறது. அப்போ நம்ம வந்திருக்கோம்னு சொன்னால் இந்த ஆன்மா என்பது வேங்கடவனை பாடுவதற்கு மட்டும்தான். அவருக்கு கல்யாணம் வேண்டாம், குழந்தை வேண்டாம், அம்மா இல்லை, அப்பா இல்லை, தன்னையே மறந்து சுவாமி அமர்ந்து விடுகிறார். இந்த ஒரு சந்தர்ப்பத்தில் தான் அப்போ இவர் உட்கார்ந்தோன்னா இவர் எங்கே போனார்னு யாருக்கும் தெரியல. அவருடைய தாளப்பாக்கம் கிராமமே அவரை தேடுகிறது. அன்னமையா எங்கே போனார்னு எல்லாரும் தேடுறாங்க. இவரை பார்க்க முடியலன்னொன்னே ஸ்ரீனிவாசனும் பத்மாவதியுமே வழிப்போக்கர்களாக அந்த ஊருக்கு வந்து கரெக்டாக அன்னமாச்சாரியாருடைய வீட்டுக்கு வந்து, அப்பா எனக்கு பசிக்குது சாப்பாடு போடுங்கன்னொன்னே அவருடைய நாராயணசூரி சொல்கிறார், அப்பா யாரோ வழிப்போக்கர் வந்ததுக்கான சாப்பாடு கொடுங்க. எதுக்காக நீங்கள் உட்காந்துருக்கீங்கன்னொன்னே அவங்க அப்பா வந்து நான் என் பிள்ளையை நினச்சிட்டு இருக்கேன்ப்பா அப்படின்னு சொல்லும் பொழுது இவர்கள் ஒரு பாடலை பாடுகிறார்கள். அதாவது வந்து ரொம்ப பிரபலமான ஒரு பாடல், க்ஷீராப்தி கன்யகு ஸ்ரீ மகாலட்சுமிக்கு. அந்த பாட்டை பாடினோடனே அவருடைய அப்பா அப்படியே தன்னையும் மறந்து, அப்பா அந்த பாட்டு ரொம்ப சுவாரஸ்யமாக இருக்கேப்பா, யார் பாடுறது? எனக்கு என்ன தெரியுங்க, இந்த ஊர்லேருந்து யாரோ ஒரு பையன் வந்திருக்கானா, பாடுறான் பாடிக்கிட்டே இருக்கான், அந்த பாட்டை கேட்டாலே எல்லாருக்கும் ஆனந்த கண்ணீர் வருது, அதில் ஒரு பாட்டு தான் அப்போ நான் சொன்னேன்னொன்னே அந்த பையன் யாருன்னா அவருடைய அங்க அடையாளங்கள் சொல்லப்படுது. அப்படின்னா என் பையன் தானா, உங்கள் பையன் தானா அன்னமையா, போய் பாருங்க, அவன் அந்த சுவாமி புஷ்கரனில் தான் உட்காந்துருக்கானோன்னு அப்படியே அவர்கள் சாப்பாட்டை எல்லாம் போட்டுட்டு, அப்போது கூட பாருங்கள் தாங்கள் சாப்பிடவில்லை, வந்த அந்த அதிதிகளுக்கு உணவு வழங்கிவிட்டுத்தான் அவர்கள் செல்கிறார்கள். அந்த கிராமமே படையெடுத்து போனால் சுவாமி ரொம்ப ஆச்சரியமாக தன்னுடைய பாடல்களால், தெலுங்கு பாடல்களால் மங்களாசாசனம் செய்து கொண்டிருக்கிறார். இன்னும் சொல்கிறேன், திருப்பதி திருவேங்கடமுடையான் காலையில் எழுவது முதல் இரவு கண் உறங்குவது வரை அன்னமாச்சாரியார் தன்னுடைய கீர்த்தனையாலேயே சுவாமியை அப்படியே பாடி 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 கொண்டாடி இருக்காருன்னு சொல்லலாம். இன்னும் நீங்கள் திருப்பதியில் இன்றைக்கி நீங்கள் பார்க்கலாம், காலையில் சுப்பிரபாதம் நடக்கும் பொழுது முதல்ல பசுமாடு கன்றுக்குட்டிகள் நிற்கும், அர்ச்சக சுவாமி உள்ளே போவார், திருக்காப்பு திறக்கப்படும். அங்கு விளக்கு ஏற்றக்கூடிய அந்த தருணத்தில் மேலுகோ ஸ்ருங்காரராயன் அந்த பாட்டு ஆரம்பி, மேலுக்கோனா எழுந்துகொள் அப்படின்னு அர்த்தம். அந்த பாடலோடு தான் சுவாமி அந்த திருக்கண் விழிக்கிறார். அதற்கு பிறகு சுவாமி வந்து ஸ்நானம் செய்வது, அதற்கு பிறகு சுவாமி வந்து அமுது செய்வது, இதுக்கெல்லாம் பாடியிருக்கார். உங்களுக்கு இந்த ஒரு நல்ல விஷயத்தில் ஸ்ரீனிவாசனுடைய மகத்துவத்தை சொல்லும்பொழுது 5 முக்கியமான திருமேனிகளை சொல்லணும். வியூக ஸ்ரீனிவாசர், போக ஸ்ரீனிவாசர், உற்சவ ஸ்ரீனிவாசர், உக்ர ஸ்ரீனிவாசர், கல்யாண ஸ்ரீனிவாசர், 5 பேரங்கள் இருக்குது. 5 பேரம்னா திருமேனியை சொல்றது. வியூக பேரம்னா திருப்பதி மூல சன்னிதானத்தில் பார்க்கிறோம் இல்லையா, அந்த மூல நின்ற திருக்கோலத்தில் கடிஹஸ்தத்தோடு இப்படி நிற்கிறாரே சுவாமி, அவர் தான் வியூக ஸ்ரீனிவாசர் என்று பேர். ஹிருதயத்தில் இருக்கக்கூடிய மகாலட்சுமிக்கு வியூக மகாலட்சுமின்னு பேர். இதை பார்க்கக்கூடிய நேர்கள் இனியாவது திருப்பதி போகும்போது அந்த பெருமாளை பார்க்கணும். அந்த பெருமாளுடைய திருவடிக்கு இடது பக்கத்தில் வெள்ளியில் போக ஸ்ரீனிவாசர் என்ற திருப்பெயரில் இப்படிப்பட்ட ஒரு மூர்த்தி எழுந்தருளி இருப்பார். அந்த சுவாமியை யாரெல்லாம் தரிசனம் செய்கிறார்களோ அந்த வருடம் முழுவதும் ஆனந்தத்திற்கும் மகிழ்ச்சிக்கும் குறைவே இருக்காது.
எப்பவும் நிம்மதியா இருப்பாங்க. அதனால கண்டிப்பா அந்த பெருமாளை பார்க்கணும். ஏன்னா நீங்க கேட்கலாம், ஆனா அங்கேயே 2 செகண்ட் 4 செகண்ட் தான் நிக்கிறாங்க. அதுதான். அதாவது அந்த சமயத்தில் நம்முடைய ஆச்சாரிகள்லாம் என்ன சொல்கிறார்கள் என்றால் 45வது பீடத்தில் இருந்த ஸ்ரீ அழகியசிங்கர் சொல்லுவார், நீங்கள் வாழ்க்கையில வைகுண்டாதிபதியை பிரத்யட்சமா தரிசிக்கிறீர்கள் என்ற ஒரு மகிழ்ச்சி இருக்கணும். வேற எந்த நிகழ்வும் மனசுல கண்ணை படக்கூடாது. அந்த வேங்கடவனை பார்க்கும் பொழுது பாதாதி கேசம் பார்க்க வேண்டும், தலையிலேருந்து பார்க்கக்கூடாது, பாதாதி கேசம் பார்க்கணும். அப்ப சுவாமியினுடைய இடது பக்கத்துல அந்த போக ஸ்ரீனிவாச பெருமாள் இருப்பார். அந்த போக ஸ்ரீனிவாசரை பார்த்து அப்படியே சுற்றி இருக்கக்கூடிய பெருமாள், அந்த பெருமாளை உள்ள பிரதட்சணமே பண்ணலாம். அந்த அளவுக்கு அதில் வந்து ஒரு மார்க்கமே இருக்கும். அவ்வளோ சின்ன சுவாமி நடுவில் இருப்பார். அவரை சுற்றி பண்ணக்கூடிய அளவுக்கு தூண்டா விளக்கும், இந்த பக்கத்தில் ராமர், இந்த பக்கம் கிருஷ்ணனா இருப்பாங்க. எதுக்கு சொல்ல வந்தேன், அந்த வியூக ஸ்ரீனிவாசர், போக ஸ்ரீனிவாசர் 2வது. 3வது பெருமாள் உற்சவ பெருமாள் மலையப்ப சுவாமின்னு அவர் தான் உற்சவத்துக்கெல்லாம் போவார். 4வது உக்ர ஸ்ரீனிவாசர். இவரை வெளியிலேயே கொண்டு வர மாட்டாங்க. சூரிய ஒளி இவர் மீது படவே கூடாது, பட்டா உலகமே அழிஞ்சிடும். அதனால்தான் அவரை ராமானுஜருடைய பிரார்த்தனை கிணங்க இன்றும் அவரை ரொம்ப பக்குவமாக கர்ப்ப கிரகத்திற்கு பக்கத்திலேயே சூரிய ஒளி படாமல் வைத்திருக்கிறார். அந்த பெருமாள் எப்போ வருவார்னு கேட்டிங்கன்னா, சக்கரஸ்நானம் ஆகுது இல்லையா, புரட்டாசி திருவோணத்தில் சக்கரஸ்நானம் ஆகும். அந்த தீர்த்தவாரியில் காத்தால 3 மணிக்கு புறப்பட்டு 4-4:30 உள்ள வந்துடுவார். அப்போ 5வதாக வரக்கூடியவர் கல்யாண ஸ்ரீனிவாசர். இந்த கல்யாண நாராயணவனத்தில் இருக்கக்கூடிய பெருமாள், அங்கேயும் ஒரு கல்யாண ஸ்ரீனிவாசர் இருக்கிறார். மொத்தம் 5 பெருமாள். இப்போ நான் சொல்ல வந்த விஷயம் இதுதான். இந்த கல்யாண ஸ்ரீனிவாசரை இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா, சென்னைக்கு வந்து திருப்பதி கல்யாணம், திருமலை கல்யாணம் நடக்கிறது, திருநெல்வேலியில் திருக்கல்யாணம், அதே மாதிரி ஒவ்வொரு ஊர்களுக்கும் போகிறார்கள். எப்படி திருப்பதி பெருமாளை கொண்டு வராங்கன்னா, முதலில் அந்த கல்யாண உற்சவத்தை அந்த பெருமாளை கொண்டு வந்து தாராளமாக செய்யலாம் என்ற முறையை ஏற்படுத்திய மகான் அன்னமாச்சாரிய சுவாமி. அவர்தான் கல்யாண உற்சவத்தை ஊர் முழுவதும் உலகம் முழுவதும் பெருமாளை கொண்டு வரலான்னு அதற்கு தனி பேரத்தினுடைய மகாத்மியத்தை சொல்லி பெருமாளின் உத்தரவோடு அவரை கொண்டு வரலாம். அதுக்காக மலையப்ப சுவாமி வரப்போறதில்லை, அவர் அங்கேயே தான் இருக்கார். கல்யாணத்துக்கு இன்று இருக்கக்கூடிய பெருமாள் இவர் தான் வாகனத்தில் வருவார், எங்கே பார்த்தாலும் போவார். இந்த பெருமாளை வச்சா கல்யாண உற்சவத்தையே வந்து அவர் முதல்ல துவக்கி வச்சார். இப்போ அந்த அம்மா அப்பாவெல்லாம் வராங்க, அந்த பெருமாளை பார்க்குறாங்க. கல்யாண உற்சவத்துக்கு அவர் வந்து உட்காந்து தேங்காய் உருட்டுறாரு. மாமாவுடைய பெண்களும் நிற்கிறார்கள். என்னையெல்லாம் மறந்துட்டீங்களேங்கும் போது எனக்கு கல்யாணம் வேணான்னு என்று சொன்ன பொழுது அந்த தாய் லக்கமாம்பா வேங்கடவனை நினைத்து அழுகிறார்கள். அப்பா, இவனுக்கு குழந்தை பிறந்தா உன் கைங்கரியம் தொடரும் இல்லையா, ஸ்ரீனிவாசா நீ பண்ணக்கூடாதா அப்படின்னு ஒன்று. அடுத்த நிமிஷம் வெங்கடாஜலபதி என்ன பண்ணுறாருன்னா, ரொம்ப ஒரு ஆச்சரியமான ஒரு சம்பவம். இது எந்த ஆழ்வார்களுக்கும் ஆச்சாரியர்களுக்கும் நடக்காத ஒரு பெரிய கைங்கரியம். இவர் ஸ்மார்த்தர் என்பதால் உங்களுக்கு தெரியும், ஒரு ஸ்மார்த்தானா ஸ்மார்த்த வாத்தியார் தான் இருக்கணும், வைஷ்ணவாள்னா வைஷ்ணவ வாத்தியார் தான் இருக்கணும், மாத்வாள்னா மாத்வா வாத்தியார் தான் இருக்கணும். இவருக்காக பெருமாள் என்ன செய்து விட்டார், அவருடைய ஆத்து வாத்தியாராகவே மாறி திருமண்ணுக்கு பதிலாக திருநீற்றுப்பட்டை அணிந்து கொண்டு ஒரு ஸ்மார்த்தராக வந்து நிற்கிறார் சுவாமி வெங்கடேஸ்வர சுவாமி. வெங்கட ஈஸ்வரன், வெங்கடாஜலபதி வெங்கட ஈஸ்வரனாக வருகிறார். வெங்கடேஸ்வரனா வரார். வந்து நின்று, அப்பா அவனுடைய கல்யாண உற்சவத்தை நான் பண்ணி வைப்பதற்காக வந்திருக்கிறேன், என்னுடைய மனைவி மகால் லட்சுமி வந்திருக்கிறான்னு சொன்னோன்னே அந்த தாயாரை பார்த்தவுடன் சொல்கிறார், அப்பா வாழ்க்கையில தனியா இருந்தா புண்ணியம் இல்லை, சேர்ந்து இருக்கணும், புரிந்துகொள் என்று சொன்னவுடன் அந்த மனம் அம்மா நீ என்ன சொன்னாலும் கேட்குறேன், என்னப்பா நான் சொல்லி கேட்கல, அதுதான் வாத்தியார் வேணும் போல இருக்கு என்று சொன்னவுடன் அற்புதமாக அந்த திருக்கல்யாணம் ரொம்ப அழகான. இதில் கேட்பீங்க, இங்கே வந்துட்டானா உண்மையான வாத்தியார் எங்கே போயிட்டார்? அந்த வாத்தியார் அப்பொழுது உயிரோடையே இல்லை. இந்த விஷயம் நடக்கும்பொழுது அந்த வாத்தியார் அங்கே வைகுண்டம் போயிடுறார். அது யாருக்குமே தெரியாது. அப்போதுதான் திருமணத்தை நடத்தி வைத்தது திருவேங்கடமுடையான்னு அவ எல்லாருக்கும் தெரிய ஆரம்பிக்குது. அதை விட மிக அற்புதமான ஒரு விஷயம் பாருங்கள். சுவாமிக்கு கல்யாணம் நடந்து அங்கே இப்போ நம்மலாம் ஜானவாசம்னு முதல்ல வந்து கல்யாணத்துக்கு முன்னாடி அந்த ஒரு கல்யாண ஊர்வலம் பண்ணுவோம், மாப்பிள்ளையும் பொண்ணையும் வச்சு. ஆந்திராவில் தாளப்பாக்கத்தில் அந்த காலத்தில் என்ன முறைன்னா, திருமணம் நடந்த பிறகு கணவனையும் மனைவியும் ஒரு பல்லாக்கில் வச்சு அழைச்சிட்டு போவாங்க. அந்த பல்லாக்கை கொண்டு சென்ற பொழுது சுவாமி ஸ்ரீனிவாசனே பல்லக்கு தூக்குபவராக வந்து அவருக்கு கைங்கரியம் செய்தார். இதுவும் பிரபாகர சாஸ்திரிகளுடைய சரித்திரத்தில் இருக்குது. வேற யாருக்கும் இப்படிலாம் சுவாமி பண்ணதே கிடையாது. அப்போது அலமேல் மங்கா பத்மாவதி கேட்குறாங்க, சுவாமி நீங்கள் வேற யாருக்கும் பண்ணதில்லையே, என்னமா பண்ண முடியும்? நான் அமர்ந்தால் கீர்த்தனை, எழுந்தால் கீர்த்தனை, பார்த்தால் கீர்த்தனை, சிரித்தால் கீர்த்தனைன்னு கீர்த்தனையாலேயே நான் கொண்டாடிட்டு இருக்கிறான். அப்போ அவனுக்கு தோள் கொடுக்கக்கூடாதா சொல்லு என்று. இந்த நேரத்தில் இதுவரை நம்ம நேர்களுக்கு இந்த விஷயம் சொல்லும்போது இன்னொன்று நல்ல விஷயம் சொல்லணும்னு ஒரு ஆசை, உங்களுடைய அனுமதியோடு. எங்கேயாவது பெருமாள் சன்னிதியில் திருநீர் போட்டு பார்த்துருக்கீங்களா? திருப்பதி பெருமாள் இங்கே நடக்கிறார் ஒரு பக்கம் அன்னமாச்சாரியாருக்காக. ஆனால் 108 திவ்யதேசங்களில் திருக்கண்ணங்குடின்னு ஒரு கோவில் இருக்கு. திருக்கண்ணங்குடி, அந்த திருக்கண்ணங்குடி திருவாரூர் பக்கத்தில் அந்த பெருமாள் 3.25 நாழிகை திருநீரணி விழா
ஒரு வைபவத்தில் கலந்துக்கிறார். வைபவத்தில் கலந்துக்கிறார்னா அந்த மூல பெருமாள் நெற்றியில் திருநீர் அணிகிறார். இது எங்கேயா கேள்விப்பட்டிருக்கீங்களா? 108 திவதேசத்தில் இந்த ஒரு கோவிலில் 3.25 நாழிகை, அதாவது ஒரு நாளைக்கு 3.25 நாழிகையில் சுவாமி விபூதி அணிந்து பெருமாள் காட்சி கொடுக்கிறார். திவதேச பெருமாள் எங்க மூலவர் சன்னதி மூல பெருமாளே காட்சி கொடுக்கிறார். அன்னைக்கு பார்த்தீங்கன்னா எல்லாம் திருநீர் அணிந்து தான் வருவார்கள். சிவார்ச்சனை தான் அங்கே ஓடும். இன்னொரு அற்புதமும் சொல்கிறேன். திருக்கண்ணபுரம் சௌரிராஜ பெருமாள் கேள்விப்பட்டிருக்கோம். அந்த பெருமாள் இப்போ கூட அந்த உற்சவம் முடிஞ்சுது. மாசி மகத்தில் வரக்கூடிய திப்போத்சவத்தில் சாட்சாத் பரமேஸ்வரனாகவே நெற்றியில் விபூதி காப்பு அணிந்து பக்கத்தில் வந்து மகாலட்சுமி வலது பக்கம் இருப்பாங்க. அன்னைக்கு மட்டும் இடது பக்கத்தில் உட்கார்ந்து அமர வைத்துக்கொண்டு அந்த வேள தாளங்கள் வாமபாகத்தில் உட்கார வச்சுக்கிட்டு அந்த ஒரு சிவலோக வாத்தியம்னு கேள்விப்பட்டிருப்பீங்க. அந்த வாத்தியத்தோட தான் பெருமாளே வரார் திருக்கண்ணபுரத்தில் மாசி மகோத்சவத்தில். இந்த சுவாமி வேங்கடவன் இந்த அன்னமாச்சாரியருக்காக அவர் ஆற்று கிரகத்து ஒரு வாத்தியாராக ஒரு திருநீர் அணிந்து வந்தார். தோள்பட்டை கொடுத்து அவருடைய பல்லக்கை தாங்கினார். இதைவிட சிறப்பாக சொல்ல வேண்டும் என்றால் இன்றும் திருப்பதியில் சிவராத்திரி என்று வரமாலிகா உற்சவம்னு ஒரு உற்சவம் நடக்கும். இது பல பேருக்கு தெரியல. சிவராத்திரி என்று இரவு வேளையில் மலையப்ப சுவாமி வைர விபூதி பட்டை அணிந்து கொண்டு திருமலையை சுற்றி வருகிறார். யாருக்காகனா இவருக்காக. இவர் வந்து நீங்க பட்டை போடுங்கன்னு அவர் சொல்லலை. அவருடைய தாய் லக்கமாம்பாவுடைய பிரார்த்தனைக்காக சிவன் வேறு பெருமாள் வேறு அல்ல, பிரம்மாவும் நான் தான், சிவனும் நான் தான், எல்லாம் நான் தான் காமிக்கிறதுக்காக அந்த திருமலையை அப்படி உற்சவத்தை பண்றார். சரி, இப்போ நீங்க கேட்ட கேள்விக்கான பிரம்மமுக்கடைக்கு ஆமா, இதுக்கு இது போல விஷயம் நடக்குது. இப்படி கல்யாணம் நடந்தப்போ அவருக்கு பெரிய திருமலாச்சாரியார் பிறக்கிறார், பாடல்கள்லாம் எழுதுறார். அப்போ அந்த பகுதியை ஆட்சி செய்து வந்த மன்னவனுக்கு வந்து சாளுவ நரசிம்மன் ஒரு பேர். அவருக்கு இவரை பற்றிய விஷயங்கள் தவறுதலாக சொல்லப்படுது. இவர் வந்து ஒரு பெரிய ஒரு போதை மாதிரி எல்லாரையும் மயக்கி வச்சிருக்காரு, பாட்டு பாடி ஒரு பின்னாடியே கூட்டம் போகுதுன்னு அந்த ராஜாவுக்கு ஒரு மேலே ஒரு நல்ல அபிப்பிராயம் இல்லை. ஆனால் அவர் திருமணம் செய்து வந்த மனைவி அன்னமாச்சாரியாருடைய கீர்த்தனைக்கு அடிமை என்றே சொல்லலாம். அப்போது முதல் முறையாக அந்த அம்மா என்ன பண்ணுறாங்கன்னா, சுவாமி எனக்கு ஒரே ஒரு ஆசை, அன்னமாச்சாரியாராக நான் நேராக பார்க்கணுன்னு உனக்காக அழைச்சிட்டு போகிறேன்னு அவங்க போகும்பொழுதே ஒரு கீர்த்தனையை பாடிக்கொண்டு இருக்கிறார். அந்த கீர்த்தனையை கேட்டோன்னே அந்த அம்மா வீழ்ந்து வணங்குது. திருமலையில் பெருமாளை தவிர யாரையும் வணங்கக்கூடாது, ஆனால் இவரையே வீழ்ந்து வணங்குகிறார்கள். வணங்கினவுடன் இவருக்கு ஒன்றும் பண்ண முடியல. உடனே இந்த ராஜா கூப்பிட்டு அவரை உட்கார வச்சு பெரிய அளவுக்கு மரியாதைகள் செய்து சங்கீர்த்தனாச்சாரியார்னு பட்டம் கொடுத்து மிகப்பெரிய ராஜபோகத்தோடு கல்யாணம் ஆன உடனேயே அப்படி ராஜபோகத்தோடு ராஜ அரண்மனையில் சந்திரகிரி கோட்டையில் வாசம் பண்ணுறாங்க. காலம் போய்கிட்டே என்ன கீர்த்தனை அப்போ பாடிக்கிட்டு நல்லா கேட்டீங்க. அந்த கீர்த்தனையினுடைய மகாத்மியத்தை சொல்லும் பொழுது கொண்டலலோ நிலக்கொண்ட அப்படின்னு ஒரு பாட்டு, அந்த பாட்டை தான் அவர் வந்து பாட ஆரம்பிக்கிறார். அந்த கொண்டலைன்னா தெலுங்கில் வந்து கோட்டை என்று ஒரு பொருள் உண்டு. இன்னொரு விஷயம், 7 கொண்டலை 7 மலைகளுக்கு அதிபன் மலைன்னு ஒரு பொருள். 7 கொண்டலங்களுக்கும் அதிபராக இருக்கக்கூடியவனே உனக்கு மேலே வரலாம். அந்த பாட்டில் கூட அவர் சொல்கிறாரு, இந்த திருக்கச்சி நபிகளை பற்றி சொல்கிறார், திருமங்கியாழ்வாரை பற்றி சொல்கிறார், ராமானுஜரை பற்றியும் தன்னுடைய ஆச்சாரியை பற்றிலாம் பாட்டு எழுதுறார். இப்படிலாம் பாட்டு எழுதி ரொம்ப பிரபல்யமாக வந்துட்டு இருக்கார். அப்படி வரும்பொழுது அவர் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன், அவருக்கு ஜாதி மத பேதங்கள் கிடையாது. அப்படி சொல்லும் பொழுது அவர் எங்கே வேணாலும் போவார், பாடிக்கிட்டு இடுகாட்டில் கூட பாடிக்கிறதா சொல்கிறாங்க. அப்படி சொல்லும் பொழுது அங்கே உள்ளவர்கள் பறையடித்து பாடுவார்கள், இவருடைய பாட்டுக்கு பறையடித்து கொண்டாடுவார்கள். அவர் கையில் வாங்கி சாப்பிடுவாராம். சுவாமியினுடைய பிரசாதம்ப்பா அப்படின்னு சொல்லி சாப்பிட்டுட்டு அவரோட கைகோத்து விளையாடுவாராம். அப்படி போகும்பொழுது அங்கு இருந்த சிலருக்கு இவருடைய தகவல் தெரிவிக்கப்பட்டவுடன் இவர் ஏன் இப்படியெல்லாம் பண்ணுறாரு, பெருமாள் ஸ்ரீனிவாசன் இருக்கக்கூடியவர் ஒரு ராஜ மகாராஜாவுடைய சபையில் உட்காந்துட்டு ராஜ சங்கீத நிபுணராக இருக்கக்கூடியவர் போய் இப்படி இருக்காரு, ஒரு தாழ்த்தப்பட்ட பிற்படுத்த மக்கள் வாழக்கூடிய சமுதாயத்தில் இவர் போய் பாடுறாரு. இவர் நாற்று கூட நட்டதாக சொல்லப்படுகிறது, நாற்று நட்டு கூட பாடுவார். அப்படியெல்லாம் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு சமூக புரட்சி செய்திருக்கிறார். அப்படி செய்தவுடன் அங்கிருந்த ஒரு சில மக்கள், அப்போது இருந்த உயர்குடி மக்கள் எல்லாம் இவரை கோயிலுக்குள்ள விடக்கூடாது, இவர் மட்டும் இல்லை இவர் சார்ந்த யாரையுமே விடக்கூடாது என்று ஒரு பெரிய பிரச்சனை வருது. அப்போது அன்னமாச்சாரியார் பார்க்கிறார், அவருக்கு அவரே படலை. யாம் பாடக்கூடிய பாடல் வேங்கடவனுக்கு முகப்பாக இருந்தால் அவனே எல்லோரையும் உள்ளே அழைத்து செல்லட்டும் என்று சொல்லி அப்பொழுது இருந்த தாழ்த்தப்பட்ட பிற்படுத்தப்பட்ட மிகவும் பிற்படுத்தப்பட்ட சமுதாய மக்களை அழைத்து கொண்டு அப்படியே அந்த ஸ்ரீனிவாசனுடைய சந்நிதிக்கு முன்னால் போய் நிற்கிறார்கள். அங்கு இருக்கக்கூடிய அதிகாரிகளும் அர்ச்சகர்களும் இவரை வரக்கூடாதுங்கிற நோக்கத்தோட வாசலை நின்றுட்டு இருக்காங்க. இவர் அந்த வேங்கடவனை பார்த்து பிரம்மமுக்கட்டே பிரம்மமுக்கட்டேன்னு ஒரு பாட்டு ஆரம்பிக்கிறார். அந்த பாட்டினுடைய உள்ளார்ந்த கருத்துக்களை பார்க்கும்போது, அப்பா மழை தண்ணி எல்லா இடத்துலையும் பெய்யுது, உன் வீட்டில் பெய்யக்கூடிய மழை தான் பக்கத்து வீட்லேயும் பெய்யுது, நீ சாதாரணமாக தண்ணியில் பார்க்கக்கூடிய சூரியனும் ஒன்று தான், ஆகாயத்தில் பார்க்குற சூரியனும் ஒன்று தான், இப்படி பேதங்களே இல்லாமல் இருக்கும்போது ஏன்பா நீ பேதம் பார்க்கணும்? சரி, அது ஒரு பக்கம் அத்வைத தத்துவத்தையும் சொல்றாரு, கொண்டு வர. ஆமா, அவர் விசிஷ்டாத்வைத்தியாக இருந்தாலும் இந்த கொள்கையை அவர் உள்புகுத்தி இருக்கிறார். அந்த முதல் பாட்டில் சொல்லும் போதே பார்த்தீங்கன்னா அத்வைத தத்துவம் வருது.
அப்போ அந்த பாடல் சொல்றாரு, ரொம்ப அற்புதமா சொல்றாரு. எல்லாரும் வந்து மனிதனா பிறக்கிறோம், இறந்த பிறகு பிராமணனும் அதே இடுகாட்டுக்கு தான் போறான், மற்ற வர்ணத்தவர்களும் அங்கே தான் போறாங்கும் போது ஏன் அதில் பார்க்கணும், ஏன் பேதம் பார்க்குறீங்க? இதை விட அந்த ஆத்மாவிலும் இந்த ஆத்மாவிலும் இருக்கக்கூடியவன் வேங்கடவன் தான். அப்படி இருக்கும்போது அந்த பரபிரம்ம சொரூபமாக இருக்கக்கூடிய திருவேங்கடமுடையான பேதம் பார்க்கலேங்கும் போது நீங்கள் ஏன் பார்க்க வேண்டும்? நம்முடைய சமூகத்திற்கு வழிகாட்டியாக இருக்கக்கூடிய ஸ்ரீமத் ராமானுஜர் இந்த பேதங்களை பார்க்கலையே. அப்படி இருக்கும் பொழுது ஏன் பேதம் பார்க்க வேண்டும் என்று புரட்சி குரல் கொடுத்து அந்த பாடலில் பதிவு செய்கிறார் அன்னமாச்சாரியர். அதனால தான் இன்றும் அந்த பாடல் உலகத்தையே ஆட்சி செய்து கொண்டிருக்கிறது. சமூக புரட்சி வந்து ராமானுஜர் மாதிரி அன்னமாச்சாரியாரும் பண்ணியிருக்காங்க. மிகப்பெரிய புரட்சியை ஏற்படுத்தியவர். அவர் எவ்வளோ வருஷ காலம் வாழ்ந்தார், எப்போ சித்தியானார்? 95 வருடம் சுவாமியினுடைய வரலாற்றை வந்து சொல்ல வேண்டும். 95 வருடம் அவர் வந்து வாழ்ந்து கொண்டிருக்கிறார். அவருடைய பையன் தான் பெரிய திருமலையா, அவருடைய பையன் சின்ன திருமலையா. இந்த 3 பேரும் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அப்போ ஒரு சம்பவத்தையும் நம்ம சொல்லணும். அதாவது ஒரு சுவாரஸ்யமான சம்பவம், ஆச்சரியப்படுத்தக்கூடிய சம்பவம். சுவாமி வந்து 12 காலம் ராஜ்யசபையில் இருந்துட்டு அப்படியே பாடல் பாடிக்கொண்டு இருக்கிறார். அப்போ ஒரு சந்தர்ப்பத்தில் காஞ்சிபுரத்தில் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க, கணிகண்ணன், திருமிழிசை ஆழ்வார், அந்த 2 பேர் இதில் வந்து அந்த ராஜா என்ன பண்ணுறான்னா, கணிகண்ணன்ட்ட என்னை பற்றி பாடு, ஹரியை பற்றி பாடக்கூடிய வாயால் நரனை பற்றி பாட மாட்டேன், நரஹரியை பாடுவேன் ஆனால் நரனை பாட மாட்டேன்னு சொன்னோன்னே, நீ இந்த இடத்த விட்டே நாட்டை விட்டு கிளம்புனோடனே தன்னுடைய ஆச்சாரியரான திருமிழிசை ஆழ்வார்ட்ட கணிகண்ணன் சொன்னோன்னே, அப்பா கணிகண்ணனுக்கு வந்து ரொம்ப காம்பரும் பூங்கச்சிவனா, நீ உடனே கிளம்பு அப்படின்னோடனே அந்த பாம்பு அந்த சேஷ படுக்கையை சுற்றிட்டு கிளம்பிடுறார். பெருமாள் போனோன்னா மகாலட்சுமியும் போயாச்சு. அந்த நாடே இருண்டு போக விஷயம் தெரிஞ்சு திருப்பி வந்து அப்பா நான் நமஸ்காரம் பண்ணி ராஜா கேட்டோன்னே, கணிகண்ணன் போக்கொழிந்தான், உன்னோட எம்பெருமானே உன் பாயை விருட்டிக்கொள்ள விரிச்சிட்டு படுத்துட்டார். கிழக்க அந்த பெருமாள் மேற்க சொன்ன வண்ணம் செய்த பெருமாள் திருவக்கால இருக்க யதோக்தகாரி. அந்த மாதிரி இந்த இவர் அன்னமாச்சாரியாருடைய வாழ்க்கையில் ராஜபோகத்தோடையே இருந்தார்கள். காரணம் தன்னுடைய மனைவிக்காக இருந்தார். மனைவி ஆசைப்பட்டாங்கிறதுனால இருந்தார். அந்த சொத்துக்களை கூட அவர் என்ன செய்தார், திருமலை அப்பனுக்கே காணிக்கையாக கொடுத்தார். உணவை தவிர அவர் வேறு ஒன்றுமே எடுத்துக்கல. அப்படிப்பட்ட காலம் போகும் பொழுது அந்த ராஜாவுக்கு ஒரு எண்ணம், எப்படிப்பட்ட பாடல்கள் பாடுகிறார், சிருங்கார ரசத்தில் அப்படி கொண்டு வந்து நிறுத்துறாரே. அப்போது நம்மளை பற்றி, அதாவது நம்ம தான் இவருக்கு எல்லாமே பண்ணியிருக்கோம், சங்கீர்த்தனாச்சாரியார்னு பட்டம் கொடுத்துருக்கோம், இவ்வளோ பெரிய பொறுப்பை கொடுத்துருக்கோம், அப்போ நம்மளை பற்றி ஒரு பாட்டு பாடக்கூடாதான்னு எனக்கு ஒரு சின்ன நப்பாசை வந்து விடுகிறது, ஒரு அல்பாசை. அதை அன்னமாச்சாரியார்கிட்ட போய் நேரடியாக கேட்குறான். அவர் இருகரம் கூப்பி, அப்பா வேங்கடவனை மட்டும்தான் பாடுவதற்காக இந்த நான் கொடுக்கப்பட்டிருக்கிறது, வேறு யாருக்காகவும் நான் பாட மாட்டேன் என்று சொன்னவுடன், உன்னை அப்பாவா ஏன் அந்த இன்னொரு அவன் வந்து ஒரு விஷயம் சொல்கிறான், உனக்கு வந்து பெருமாளும் அரசரும் உண்டு நீ கேள்விப்பட்டது இல்லையா, அப்போ பெருமாளே கேட்குற மாதிரி நினச்சி நீ பாடக்கூடாதான்னு கேட்குறான். அந்த பெருமாள் சொல்லட்டும் நான் பாடுகிறேன் என்கிறார் அன்னமாச்சாரியார். சரி இப்படிலாம் கேட்டால் ஒத்து வராதுன்னு சொல்லி சிறைச்சாலையில் தள்ளி என்னை பற்றி பாடும் வரை அவரை கசக்கி பிழியுங்கள்னு சொல்லிவிடுறான். அவரை காராகிரகத்தில் தள்ளி அவருக்கு கடுமையான தண்டனைகள் கொடுக்கப்படுகிறது. கசையடி, வெந்நீர் இருக்கு இல்லையா, அந்த வெந்நீரை வந்து அவர் மேல் கொட்டி அப்படியெல்லாம் சித்திரவதைகள் நடத்தப்பட்டும் கூட அவர் மறுக்கவே இல்லை. அப்படியே உடம்பு சோர்ந்து தைந்து போய் அப்படியே கீழே விழக்கூடிய நேரம். அப்போ அவங்க இருந்த ஒரு காவலாளி கேட்குறான், ஏன்பா இப்போயாவது பாட மாட்டியா, ஒரு பாட்டை ராஜா மேலே பாடிட்டு நீ போக வேண்டியதானே, உனக்கு ஒரு பக்கமே திக்கு இல்லையப்பா, உனக்கு யாருப்பா திக்கு கொடுக்கறதுக்கு காரணம், யாருப்பா திக்கு இல்லைன்னு சொன்னது, அந்த வேங்கட சிம்மன் தானே திக்கா இருக்கான், அந்த அகோபில சிம்மன் தானே திக்கா இருக்கான். ஆமாமா நீ பெரிய மகா பதிவிரத, பெரிய பதிவிரதைகள் நலாயினி போல அப்படி சொல்லக்கூடியவர்கள் போல நீ வந்து மிகப்பெரிய ஒரு ஆளுன்னு நீயா அவனை நினச்சிக்கிட்டியா, சரிப்பா பாடுப்பா, நீ தான் பாடுறிய, ஒரு பாட்டை பாடு, சாமி வருதான்னு பார்ப்போன்னு அவரை வந்து இழுத்தும் பழித்தும் பேசியவுடன் அன்னமாச்சாரியார் ஒன்றுமே செய்யவில்லை. கண்ணை மூடி அகோபில நரசிம்ம பெருமாளை நினைச்சு தன்னுடைய ஆச்சாரியரை நினைத்து ஒரு அற்புதமான கீர்த்தனையை பாட ஆரம்பிக்கிறார். அந்த ஒரு கீர்த்தனை தான் ஃபால நேத்ரால என்று சொல்லக்கூடிய, எப்படி நெருப்பு கண்களோடு நீ புறப்பட்டு வந்தாயோ நரசிம்மா, அதுபோல் இங்கே புறப்பட்டு வா, இந்த அநியாயக்காரர்களுடைய அக்கிரமத்தை அடித்து நொறுக்கி இவர்களுக்கு அறிவு புகட்டு என்று சொல்லி ஒரு கிட்டத்தட்ட ஒரு 4-5 வரி தான் அந்த கீர்த்தனை. அதை பாடும் பொழுது, அந்த பாடல் முடிவடையும் பொழுதே அந்த இடத்தில் இருக்கக்கூடிய சங்கிலிகள் தூள் தூளாக நெருங்குகின்றன. ஒரு இடத்துல குண்டு வச்சு வெடிச்சா எப்படி இருக்குமோ அந்த மாதிரி இந்த கோட்டையை அதிர்ந்து சிம்ம கர்ஜனை கேட்குது. இந்த ஜுவாலா நரசிம்மன் அகோபிலத்தில் உச்சமான நரசிம்மர், அவர் தான் ஹிரணினை கிழிச்சு போட்டிருப்பார். அந்த நரசிம்மருடைய கர்ஜனையை சந்திரகிரி கோட்டை கேட்டது. தூங்கி கொண்டிருந்த ராஜா பதறி அடிச்சு வந்து நிற்கிறான். அங்கே நடந்ததை பார்த்தோன்னே யாரெல்லாம் அடித்தார்களோ அவர் மீது பட்ட அடி அங்கு இருந்த அனைவரின் மீது பட்டு அந்த வலியே அப்படியே டிரான்ஸ்ஃபர் ஆகிடுது, எல்லாருக்கும் போயிடுது. ராஜா காலில் விழுந்து கதறான், சாமி நான் பெரிய தப்பு பண்ணிட்டேன், தயவு செய்து இந்த கத்தியாலேயே, நீங்களே கத்தியினுடைய அவதாரம்னு சொல்கிறாங்க, எனக்கு அந்த கத்தியாலேயே வெட்டிருங்க அப்படின்னப்போ, இது வந்து உனக்கானது இல்லைப்பா, எனக்கு வைக்கப்பட்ட பரீட்சை, நீ இருந்தது போதும், உடனடியாக
அங்கே இருக்கக்கூடிய திருமலைக்கு வாணி என் சுவாமி கூப்பிட்றார் என்று சொல்லிவிட்டு அவர் செல்கிறார். ஏன்னா அவருக்கு ஞானங்கள் பிறக்குது, தன்னுடைய மனைவியினுடைய இறுதி காலம் வருதுன்னு தெரியுது. அதற்கடுத்து க்ஷேத்ராடங்களுக்கு போனோம் அப்படிங்கிறதுக்காக சுவாமி அன்னமையா அங்கேருந்து புறப்பட்டு போகிறார். அங்கேருந்து ஒரு 6 மாதத்திற்குள்ளே தனக்கு ராஜா கொடுத்த சொத்தையெல்லாம் எல்லாருக்கும் தானம் செய்து விடுகிறார். இதில் முக்கியமாக கவனிக்க வேண்டிய விஷயம், யாரெல்லாம் இடுகாட்டில் கைங்கரியம் செய்தார்களோ அவர்களுக்கு சொத்தை கொடுத்தார். அது மட்டும் இல்லாமல் குடியானவர்களுக்கு சொத்தை கொடுத்தார். மிகப்பெரியவர்களுக்கு ஒரு சொத்தை கொடுக்கல. வறிய முதியவர்கள், ஏழ்மையானவர்கள், அவர்களுக்கெல்லாம், யாரெல்லாம் மனநிலை சரியில்லாதவர்கள் அவர்களுக்கெல்லாம் சொத்தை கொடுக்குறார் அன்னமாச்சாரியார். கொடுத்துட்டு அப்படியே தன்னுடைய மனைவி பாடிக்கொண்டே இருக்கும்போது மனைவியுடைய பிறந்தநாள் வருது. எனக்கு பிடிச்ச பாடுங்க, ஒரு பாட்டை நீங்கள் பாடணும் அப்படிங்கும்போது ரொம்ப அற்புதமான ஒரு பாட்டை ஏற்கனவே அவர் எழுதின பாட்டு, அந்த பாட்டை அடிக்கடி மனைவி பாடுவாங்க. அந்த பாட்டை நீங்கள் பாடணும்னு சொல்லும் பொழுது அந்த பாடல் தான் நிகமான்னு சொல்லக்கூடிய ஒரு பாட்டு. அந்த பாட்டை பாட ஆரம்பிக்கும் போது அந்த வெங்கட நாராயணா, ஸ்ரீமன் நாராயணா, திருமல நாராயணான்னு சொல்லும் பொழுதே சுவாமியினுடைய மடியிலேயே விழுந்த அந்த அம்மையார் தன்னுடைய உயிரை விட்டு விடுகிறார்கள். அவர் தான் 2 பேர்னு சொன்னீங்கல்ல, 2 பேர். இதில் முக்கியமானவர்களாக இவர்கள் சொல்லப்படுகிறது. ஒரு மனைவிக்கு குழந்தை இல்லை. ஸோ அவர்கள் இந்த குழந்தையை எடுத்து வளர்க்குறதாகத்தான் சரித்திரம் வருது. பிரபாகர சாஸ்திரிகள் அதை தான் சொல்கிறார். அப்போ திம்மக்கா மறைஞ்சாங்க. திம்மக்கா பற்றி சொல்லும் பொழுது தெலுங்கு இலக்கிய உலகத்திலே இந்த அம்மையார் தான் முதல் புலவராக சொல்லப்பட்டவர். சுபத்ரா கல்யாணம் அப்படின்னு சொல்லி முதல் பாட்டை எழுதினவங்களே, ஒரு நாடகத்தை எழுதினவங்களே இந்த அன்னமாச்சாரியாருடைய மனைவி தான், திம்மக்காங்கிறவங்க தான். அவருடைய காலம் நிறைவடைகிறது. அதற்கு பிறகு சுவாமி அன்னமாச்சாரியார் தளர்ந்த நிலையில் அகோபிலத்துக்கு போகிறார். ஸ்ரீரங்கம் வருகிறார். ரங்கரங்கபதி ஸ்ரீ ரங்கநாதான்னு ஒரு பாட்டை பாடுறார். இன்னும் நான் நிறைய கீர்த்தனைகள் பாடி அங்கே இருக்கக்கூடிய தலங்களுக்கெல்லாம் மீண்டும் திருமலையப்பனை பார்ப்பதற்காக வரும்பொழுது அகோபில நரசிம்ம சிம்மனை குறித்து 300 பாடல்களை பாடுகிறார். அதற்கு பிறகு அகோபிலம் அப்போது இருந்த ஆச்சாரியர் கேட்கிறார், இன்னும் நீ 1000 பாட்டு பாடுறோன்னு நரசிம்மரை குறித்து 1000 பாட்டு பாடுற, அகோபில மகாத்மியம்னு சொல்லி சுவாமி வெங்கடாஜல மகாத்மியம்னு ஒரு நூல் எழுதுகிறார். அதற்கு பிறகு சங்கீத சாகரம் சொல்லக்கூடிய ஒரு நூலை எழுதியிருக்கிறார். 32,000 கீர்த்தனைகளும். ஒரு நாளைக்கு அவர் எத்தனை கீர்த்தனை எழுதினார்னே தெரியாது, அப்படி எழுதி தள்ளுகிறார். அவருடைய காலம் போய்கிட்டே இருக்குது. அப்படி போகக்கூடிய ஒரு காலகட்டத்தில் இதற்கு பிறகு வெங்கடாஜலபதி நமக்கு எப்போ ஓய்வு கொடுக்க போகிறார்னு நினைக்கும் பொழுது எல்லோருமே அங்கு திருமலை யாத்திரை வரக்கூடிய ஒவ்வொருவரும் திருமலையப்பனை பார்க்கிறார்களோ இல்லையோ அன்னமாச்சாரியாரை பார்க்க வேண்டும், அவரை பாதத்தில் நமஸ்காரம் பண்ணணும்னு வர ஆரம்பிச்சிடுறாங்க. அதை பார்த்தவுடன் அங்கே இருந்த அதிகாரிகள் இருக்கு. அப்படி அன்னமாச்சாரியாருடைய கீர்த்தனைகள், ஓலைச்சுவடியில் எழுதப்பட்ட கீர்த்தனைகள் அப்படியே எரியும் பொழுது சுவாமியும் அதில் நானும் கருகி போயிடுறேன்னு வராரு. மன்னர் தடுக்கிறார், மனைவி தடுக்கிறார், பேரம்பேத்தி தடுத்தும் அவர் கேட்கல. நேராக இறங்கியவுடன் அந்த நெருப்பு குளிர்ந்ததாக மாறிவிடுகிறது. ஒரு ஓலைச்சுவடி கூட எரியல. என்றைக்குமே பகவானுடைய ஒரு காரியத்தில், எந்த ஒரு காரியத்திலும் ஒரு காரணம் இருக்கும் என்று சொல்வார்கள். இதனுடைய விளைவு என்ன தெரியுமா? அந்த ராஜா அந்த நிகழ்வுகளிலிருந்து ஒரு பாடம் கற்றுக்கொண்டு இனி அன்னமாச்சாரியாருடைய பாடல்கள் செப்பு பட்டயத்தில் ஏற்கப்பட வேண்டும், எழுதப்பட வேண்டும் என்று சொல்லி சாளுவ நரசிம்மராஜன் அன்றே பணியை துவக்குகிறார். இன்றைக்கும் நீங்கள் திருமலையில் போனீங்கன்னா அந்த கோவிலுக்கு பின்னாடி ஒரு பெரிய மியூசியம், அருங்காட்சியகம் இருக்குது. அன்னமாச்சாரியாருடைய பாடல்கள் அதில் எழுதப்பட்டிருக்கிறது. இதை சொல்லும்போது இன்னொரு விஷயத்தையும் நான் சொல்லுவேன். இதில் ஒரே ஒரு கேள்வி இதில் என்னன்னா, 32,000 பாட்டு இப்போ நமக்கு இருக்கா? நிச்சயமாக அதைத்தான் சொல்ல வந்தேன். 1922 தான் சுவாமியினுடைய 14,000 கீர்த்தனைகள் கிடைத்தது. ஆனால் அவர் எழுதியது 32,000 கீர்த்தனை. அப்பொழுது கூட எல்லாரும் காதில் பாடக்கூடிய ஸ்ரீமன் நாராயணா இந்த மாதிரி பாடல்கள் தான் எல்லாரும் பாட ஆரம்பித்தாங்க. அப்படி பாடும் பொழுது அது கிடைக்காதா? அது எங்கே தான் இருக்கும்? அன்னமாச்சாரி இன்றைக்கி நீங்கள் திருமலையை சுற்றி வரும்போது அந்த ஆனந்த நிலை விமானத்தை சிவான சீனிவாசரை பார்த்துட்டு இறங்கி வருவீர்கள். அப்படி வரும்போது ராமானுஜருடைய சன்னதி இருக்கும். அதுக்கு பக்கத்தில் பார்த்தீர்கள் என்றால் சங்கீத பாடனம் என்று சொல்லக்கூடிய ஒரு பகுதி இருக்குது. அதை சிறப்பாக சொல்லும் பொழுது சங்கீத பண்டாரம்னு சொல்கிறாங்க. அந்த இடத்தில் யதார்த்தமாக ஒரு அகழ்வாராய்ச்சி பணி நடக்குது. அப்படி பண்ணும் பொழுது ஒரு கல் பெட்டி காணப்படுகிறது. அந்த கல்பெட்டிக்குள் 14,029 கீர்த்தனைகளை தோண்டி எடுக்கிறார்கள். ரொம்ப ஆச்சரியம். அந்த தாமிர பட்டயத்தில், செப்பு பட்டயத்தில் ராஜா எழுதி வைத்தது அப்படியே ஏடு ஏடா கிடைக்குது. பாக்கி மீதி சுவாமி எங்க வைத்தார் என்பது தெரியவில்லை. எப்படி நம்பியாண்டார் நம்பிகள் கிடைச்சது 14,000 தான் இப்ப கிடைச்சிருக்கு. ஆனா 32,000 கீர்த்தனை சுவாமி எழுதியிருக்கிறார். இதை விட ஒரு சிறப்பு என்னவென்றால், இந்த கீர்த்தனைகளை முதலில் இந்திய அளவில் பிரபலம் செய்தது யார் என்றால், எல்லோரும் மகிழ்ச்சி அடைய வேண்டும், ஒரு தமிழ் பெண்மணி, பாரத ரத்னா சங்கீத கலாநிதி டாக்டர் எம்.எஸ். சுப்புலட்சுமி அவர்கள். காஞ்சி மகாபிரிவாருடைய கருணா கடாட்சத்தால் அந்த அம்மா போய் நமஸ்காரம் பண்ணும் பொழுது அந்த அம்மையார் அப்போ கடந்து இருந்ததாக சொல்லுவார்கள். அப்போ சுவாமி இப்படிப்பட்ட விஷயத்தை நீ கொண்டு வான்னு சொல்லி பாலாஜி பஞ்சரத்ன மாலா 5 தொகுப்புகளாக அம்மா வெளியிட்டாங்க. அதில் கிடைத்த வருமானத்தையும் திருப்பதி பெருமாளுக்கே அந்த அம்மா காணிக்கையாக்குனாங்க. அப்புறம் பாலாகிருஷ்ண பிரசாத்
பெரிய பெரிய பாடல்கள்லாம் பாடிக்கொண்டுதான் இருக்கிறார்கள், இல்லை என்று சொல்லவில்லை. ஆனால் இதை முதலில் சினிமாவே எடுத்துட்டாங்களே. கண்டிப்பாக அன்னமாச்சாரியார் படம் நாகார்ஜுனா நடிச்சது. நிச்சயமாக. ஆனால் இதற்கு முன்பாக இந்த கீர்த்தனையை உலகளவில் பிரபலப்படுத்திய பெண்மணி எப்எஸ் அவர்கள். அதனால தான் இப்போ அம்மாவுடைய அந்த ஸ்டாச்சு இல்லை, ஒரு முக்கியமான காரணத்தினால எடுத்துட்டாங்க. நாங்கள் ஒரு 10 வருஷம் 15 வருஷத்துக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா நம்ம அந்த திருப்பதிக்குள்ள என்ட்ரு ஆகும்போதே எம்எஸ் சுப்புலட்சுமியோடைய ஒரு ஸ்டாச்சு இருக்கும். எதற்கு சொல்ல வருகிறேன், இப்படியெல்லாம் அந்த கீர்த்தனைகளால் உலகமே பயனடைந்தது. அங்கே இருக்கக்கூடிய தெலுங்குல பார்த்தீங்கன்னா சாப்பாடு ஊட்டும்போது அம்மா சந்தமாம ராவோ அந்த பாட்டை சொல்லி தான் சாப்பாடே ஊட்டுவாங்க குழந்தைகளுக்கு. அந்த அளவுக்கு சுவாமியினுடைய கீர்த்தனைகள் அப்படி சிறப்பாக அமைந்தது என்று தான் சொல்ல வேண்டும். காலம் போய்கொண்டிருக்கிறது. அப்போது அன்னமாச்சாரியார் தன்னுடைய காலம் நெருங்குவதை உணர்ந்து சரியாக சாளுவ நரசிம்மராஜாட்ட சொல்கிறார். அப்பா நான் அவர் தான் முன்கூட்டி சொல்கிறார், இந்த சமயத்தில் பால்குண மாதத்தில் வரக்கூடிய தேய்பிறை துவாதசியில் என்னுடைய ஆன்மா வேங்கடவனிடத்தில் சேர்ந்து விடும் என்று சொன்னவுடன் ஒட்டுமொத்த ஆந்திர சமுதாய மக்களும் கூடுகிறார்கள். அந்த சமயத்தில் சுவாமி தான் எழுதின அந்த சுவடிகளெல்லாம் எடுத்துக்கொண்டு போய் ஸ்ரீனிவாசன் திருவடிகளை வைத்து பிரார்த்தனை பண்ணுகிறார். சுவாமியே அதை ஏற்றுக்கொண்டதாக சொல்லுவார்கள். சுவாமி அப்படி வைகுண்டத்துக்கு போகும்பொழுது கூட அவர் சொன்னாராம், அன்னமாச்சாரியரே உங்களுக்காக நான் சிஷ்டி தர்மத்தையே மாற்றி கொடுத்துட்றேன், இன்னும் ஒரு 100 ஆண்டுகள் இருங்களேன் அப்படின்னப்போ, யாருக்காகவும் தர்மத்தை மாற்ற வேண்டாம் சுவாமி, உங்கள் படைப்பு சத்தியமாகவே இருக்கட்டும், இந்த கீர்த்தனைகள் உயிரோடு இருக்கட்டும்னு சொல்லி பகவான் திருவடியில் அர்ப்பணிக்கிறார். இன்னும் அந்த கீர்த்தனைகள் தான் திருப்பதியில் ஓங்கி ஒலித்து கொண்டிருக்கின்றன. அந்த கீர்த்தனைகள் தான் 4000 திவ்ய பிரபந்தத்திற்கு சமமாகவும் இருக்கின்றன. அந்த ஸ்ரீனிவாச பெருமான் சொல்றதாக ஒரு அற்புதமான வழி சொல்லுவார்கள். ஏன் வாளுடைய அம்சமாக வந்தார்னா, இந்த கலியுகத்தில் நிறையா பாவங்கள் இருக்குது, கஷ்டங்கள் இருக்குது, விரோத மனப்பான்மைகள் இருக்குது, சுயநலத்துக்காக ஒரு நாட்டையே அழிக்கக்கூடிய சில நல்ல மனிதர்களும் இருக்கத்தான் இருக்காங்க. அப்படிப்பட்டவர்கள் குணாதிசயங்கள் மாற வேண்டும் என்று சொன்னால் வாளை போன்ற சுவாமி அன்னமாச்சாரியாருடைய கீர்த்தனைகள் மனதை பக்குவப்படுத்தும். அந்த பக்குவத்தின் மூலமாக பரந்தாமனான அந்த ஸ்ரீனிவாசனை அடையலாம் என்பதுதான் அன்னமாச்சாரியாருடைய அற்புதமான விஷயம் என்று சொல்ல வேண்டும். இன்றைக்கும் சுவாமியினுடைய ஜெயந்தி திருநாள், சுவாமியினுடைய அந்த ஒரு சித்தியடைந்த நாள் வரும்பொழுது அகோபிர் மடத்தினுடைய ஆச்சாரிய சுவாமி மலையப்ப சுவாமி உட்கார்ந்திருப்பார். ஆந்திராவில் இருக்கக்கூடிய அத்துணை சங்கீத உபாசகர்களும் இணைந்து அன்னமாச்சாரியாருடைய கீர்த்தனை அப்படியே மழையாக கொட்டுவார்கள். கல்யாண உற்சவத்தை சுவாமி பாடின கீர்த்தனைகள், சுப்பிரபாதத்துக்கு பாடின கீர்த்தனைகள், ஊஞ்சல் உற்சவத்தை சுவாமி பாடின கீர்த்தனைகள்னு அத்தனை பாடல்களையும் பாடி பாடி அன்னமாச்சாரியாரை இன்றும் என்றும் நினைவு வைத்துக் கொண்டிருக்கிறது இந்த பாரத சமுதாயம். அன்னமாச்சாரியாரை பற்றி ஒரு வரியில் சொல்லணும்னா என்ன சொல்லுவீங்க? சங்கீதத்தால் பட்டாபிஷேகம் செய்தவர் ஸ்ரீனிவாசன் என்று தான் சொல்ல வேண்டும். சங்கீத பட்டாபிஷேகம் ஸ்ரீனிவாசனுக்கு செய்த மகான் ஸ்ரீ அன்னமாச்சாரியர் என்று தான் சொல்ல வேண்டும். அதிலேயே எல்லாமே அடங்கி போச்சு. ஆ முதல் அஹ்வரை ஒவ்வொரு வரியிலையும் ஒவ்வொரு எழுத்திலையும் ஸ்ரீனிவாசனை தொழுது கொண்டவே இருந்தவர். அதனால தான் இன்னைக்கும் அவருடைய பாடல்களோடு விடுகிறது ஆந்திரா, அவர்களது பாடலோடு எல்லோரும் தூங்குகிறார்கள் என்றால் உணர்விலும் உயிரிலும் ஆத்மாவிலும் அனைத்திலும் அன்னமாச்சாரியார் கீர்த்தனைகளின் வாயிலாக இன்னும் வாழ்ந்து கொண்டிருக்கிறார். மிக்க நன்றி. அன்னமாச்சாரியாருடைய சரித்திரத்தின் மூலம் ஸ்ரீனிவாச பக்தியை நாம் எல்லோரும் பெற வேண்டும். அதன் மூலம் எல்லோரும் வாழ்வாங்கு வாழ வேண்டும். ஸ்ரீ காந்தாய கல்யாண நிதையே நிதையேத்தினாம் ஸ்ரீ வேங்கட நிவாசாய ஸ்ரீனிவாசாய மங்களம் நித்யஸ்ரீ நித்தியமங்கலம்.